हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हर हर नमः पार्वती पतये। தென்னாருடைய சிவனே போற்றி. நமோ நமः சத்குருभ्यो நமோ நமः. नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः. ज्ञानवैराग्यसम्पूर्णान् हरिभक्तिपरायणान् पूर्वाचार्याणहं वन्दे सम्प्रदायप्रवर्तकान्. भगवन्नाम साम्राज्यलक्ष्मी सर्वस्वविग्रहं श्रीमद्बोधेन्द्रयोगीन्द्रदेशिकेन्द्रमुपास्महे. पूर्णप्रेमरसस्वरूपममलं माधुर्यमुग्धेक्षणं भक्तानां हृदयङ्गमं निजजनान् प्रह्लादयन्तं प्रियाने. अव्याजस्मितलेशसुन्दरमुखेनाकर्षयन्तं स्वकान् यस्माकं कुलदैवतं स्मरमणः श्रीमाधुरीजीवनम्. मेघश्यामलसुन्दरं कटिलसत्काञ्चिं सुवर्णाम्बरं मन्दस्मेरमुखं सरोजनयनं वंशीविलोलाधरं नानाभूषणभूषितं सुललितं नृत्यत्पदाम्भोरुहं राधाभूषितवामभागमनिशं श्रीभक्तपालं भजेये. वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ. नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां. वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्. उमाकोमलहस्ताब्जसम्भावितललाटकं हिरण्यकुण्डलं वन्दे कुमारं कनकप्रभम्. पन्निन् इषयाहि निन्राय पोற்றி பாவிப்பார் பாவமறுப்பாய் போற்றி. என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி. என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி. மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி. கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க. ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஹர ஹர நமः பார்வதி பதயே. பகவானை அடைகிறதுக்கு சுலபமான மார்க்கம் பக்தி மார்க்கம். இந்த பக்தி நவவிதம் அப்படின்னு பாகவதத்தில் பிரஹ்லாதன் அப்படிங்கிற ஒரு குழந்தை சொல்கிறான். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற 9 விதமான சாதனைகள் அந்த பக்தியை செய்யறதுக்கு. கதை கேட்குறதே பக்தி. ஸ்ரவணங்கிறது கதை கேட்கறது. கதை கேட்டாலே பக்தி வந்துடும். கதையை கேட்டுட்டு பரமேஸ்வரனுடைய குணங்களை அனுபவிச்சுட்டு அந்த குணங்கள்னால ஈர்க்கப்பட்ட மனது உடையவனாக அந்த ஸ்ரோதா ஆகி பரமேஸ்வருடைய குணங்களை பாட ஆரம்பிக்கிறான். அதுக்கு கீர்த்தனம்னு பெயர். ஸ்ரவணம், கீர்த்தனம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பக்திங்கிறது முதல்ல கதை கேட்டாதானே வரும். கதை கேட்டாதானே நமக்கு
நாயன்மார்களுடைய சரித்திரமோ சிவனடியார்களுடைய சரித்திரமோ இல்லை நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய திருமந்திரத்தின் பெருமையோ கதை கேட்டால் தானே தெரியும். யாருக்குமே முதல்ல கதை கேட்கணும். கதை கேட்டால் தான் முதல்ல தெரியும். அதுக்கப்புறம் கதை கேட்டு 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 பரிபக்குவம் வந்துடும். கதை கேட்குறவாளுக்கே பரிபக்குவம் உண்டு. இன்னும் கூட ஸ்ரீ ஸ்ரீ குருநாத்தால் சொல்லுவா, கதை கேட்கறது அப்படிங்கும் பொழுது 1000 பேர், கோடி பேர், பல லட்சம் ஜனங்கள் இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் சில பேரை தானே பொறுக்கி கதை கேட்கும் பாக்கியத்தை கொடுக்குறான். எல்லாருக்கும் கதை கேட்குற பாக்கியம் இல்லை. திருவாச்சகம் லோகத்தில் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் திருவாச்சகம் பாடுற பாக்கியம் கிடைக்கல. அப்படி ஒன்று இருக்குங்கிறது கூட தெரியாத ஜனங்கள் தான் அநேகம். நாம் ஆஸ்திக ஜனங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பொதுவான ஆஸ்திக ஜனங்கள் லோகத்தில் நிறைய இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அவளுக்கு திருவாச்சகம்னு ஒன்று இருக்குது, திருவெண்பாவைன்னு ஒன்று இருக்குது, தேவாரம்னு ஒன்று இருக்குது. அப்படிங்கிறது அவள் காதில் கூட அவளுக்கு விழுந்தது கிடையாது. ஆனால் தெய்வ நம்பிக்கை உண்டு. தெய்வ நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. தெய்வத்தை நம்புறா, பக்தியாக இருக்குது, கோவிலுக்கு போகிறா, வரா, ஏதாவது ஒரு கஷ்டம்னா சுவாமிகிட்ட தான் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்படிங்கிறது பொதுவாக இருந்த போதிலும் கூட சில பேருக்கு தான் அந்த பரமேஸ்வரனை அனுபவிக்கும் பொழுதே நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படிங்கிற மந்திரத்தை பாடலை பாடிண்டு அந்த பரமேஸ்வரனை பார்க்கும் பொழுது அது தனி சுகந்தானே. அது எப்படி கிடைக்கும்னா கதை கேட்டால் தான் கிடைக்கும். கதை கேட்டால் தான் கிடைக்கும். கதை கேட்க கேட்க பக்தி வந்துடும். கதை கேட்குறவாளுக்கு ஒன்றும் தெரியலேன்னு நினச்சிட்டு கதை சொல்கிறவா கதை சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா அப்படி கதை சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தான் ஒன்றும் தெரியலேன்னு அர்த்தம். ஏன்னா கதை கேட்குறவாளுக்கு எல்லாம் தெரியும். எந்த பதிகம் பாடினாலும், நமச்சிவாய பதிகம் பாடினாலும், அச்சோ பதிகம் பாடினாலும், இன்னும் சொல்லப்போனால் 12 திருமுறைகளும் அவளுக்கு ஹிருத்கதமாக இருக்கும். அதனால் கதை சொல்கிறவா என்ன பண்ணணும்னா பயந்துட்டே கதை சொல்லணும். சரியா சொல்கிறோமா, சரியா பாடுறோமா, இல்லை சுவாமி இந்த திருமுறை இந்த ராகத்தை பாட மாட்டாளேன்றுவா கதை கேட்குறவா. அப்புறம் நாங்கள்லாம் என்ன, இது எங்கள் சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கணும். இது எங்கள் பிரேமிக்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிக்கணும். அதனால் போனால் போதுன்னு மன்னிச்சு விட்டுடுவா. கதை கேட்குறவாளுக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது யாருக்குமே. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தெரிஞ்சதுனால தான் வந்தே உட்கார்றா. முதல் நாள் பார்த்தவா இன்றைக்கும் வரா, இன்றைக்கி பார்க்க போகிறவா 30 நாளும் நம்ம தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் மார்கழி 30 நாளும் உற்சவம் இருக்கான். 30 நாளும் விதவிதமான சத்சங்கம், விதவிதமான பகவத்குணானுபவம் கிடைக்க போகிறதா. அதனால் எல்லாமே தேவாரம் பாடினாலும், திருப்புகழ் பாடினாலும், அந்த திருப்புகழை பாடிலே அபிநயம் பண்ணாலும், இல்லை திருப்புகழையை வீணையாக வாசித்தாலும், என்ன பண்ணாலும் எல்லா ஜனங்களும் வரா இல்லையா? ஏன் வரா? அவளுக்கு பொழுது போகிறதுக்கு நேரம் இல்லை, பொழுதுபோக்க தெரியல, அதனால் எல்லாரும் வரான்னு சொல்ல முடியாது. பொழுதுபோக்குறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அது இன்றைக்கி கேட்பானே, கையிலேயே இருக்குது பொழுது போகிறதுக்கு. அதை எடுத்துக்கிட்டா எவ்வளோ நேரம் போகிறதுன்னு நமக்கே தெரியாது. அப்படி பொழுது போக லௌகீகமாக 1000 விஷயம் இருக்கும் பொழுது ஏன் ஜனங்கள்லாம் ஓடி வரான்னா பகவத்குணத்தில் இருக்கிற அவளுக்கு ஞானம், அதில் இருக்கிற பக்தி. தெரியாததை தெரிஞ்சுக்கணும்னு யாரும் வரதில்லை, தெரிஞ்சுக்கிறத அனுபவிக்கணும்னு தான் வரா. ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது இவர் ரொம்ப நல்லா சொல்கிறாரு, இவர் இது ஒரு தினசாக இருக்க, இது ஒரு தினசாக இருக்கு, இது வேற வியாக்கியானமாக இருக்கு, இது அந்த சம்பிரதாயம், இது இந்த சம்பிரதாயம். ஏன்னா ஓதுவார்கள்லேயே நிறையா சம்பிரதாயம் உண்டு இல்லையா? ஆசைத ஹிமாச்சலம் ஓதுவார்கள் ஒரே மாதிரி 12 திருமுறையை பாடினா கூட அவ அந்தந்த ஓதுவார் கதை சொல்லி கேட்கணும். நம்ம திருவாசகங்கள்லாம் தேவாரங்கள்லாம் அவா கதை சொல்லி கேட்கணும். அப்படி சத்குருநாதர்னு ஒருத்தர் இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அவெல்லாம் சொல்லி நாம் கேட்கணும். ஏன் அப்படின்னா அவளுக்கு திடீர்னு ஹிருதயத்தில் ஸ்பூர்த்தி ஏற்படும். இப்படி பாடும் பொழுதே எத்தனை நாளாக அவர் பகவானுக்கு பாடியிருப்பார். காலமே சாயந்தரம் ராத்திரி அதே சிந்தனை தானே அவளுக்கு இருக்கும். ஜீவனமே அதுவாக ஆக்கிவிட்டார் பரமேஸ்வரன். எப்போ ஜீவனமே தேவாரமே ஜீவனமாக ஆயிடுத்து அப்படின்னா அவள் பேசினாலே தேவாரம் தான் வரும், லௌகீகமே வராது. ஒரு எடுத்துக்காட்டு காட்டினா கூட அதில் எப்படி சொல்கிறார், சம்பந்தர் இப்படி சொல்கிறார், அப்பர் இப்படி சொல்கிறார், இப்படின்னு தான் அவளுக்கு வாயில் வருமே தவிர அவள்கிட்டனா நம்ம பேசணும். அப்படி இருக்கக்கூடிய மகான்கள்கிட்ட நாம் பேசும் பொழுது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னும் அது பரிமளிக்கும். அப்போது அதுவே பக்தியாக ஆயிடும். அந்த பக்தி வந்துடுத்துனா அடுத்த கீர்த்தனம்.
கீர்த்தனத்துக்கு அடுத்து ஸ்மரணம்னு சொல்கிறா. இதுக்கு ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணாலே போதும். சிரவணம் பண்ணியே பரமேஸ்வரனை அடைஞ்சுடலாம், இல்லை பாடிண்டே பரமேஸ்வரனை அடைஞ்சுடலாம், இல்லை ஸ்மரணம் பண்ணிட்டே எனக்கு கேட்கவும் தெரியாது சுவாமி, பாடவும் தெரியாது, எனக்கு ராகதாளங்கள்லாம் ஒன்றும் நிற்காது, நீங்கள் பாட்டு பாடுங்கிறீங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னா வெறும்னா ஸ்மரணம் பண்ணி வெறும் ஸ்மரிச்சுட்டே இருந்தாலும் பரமேஸ்வரன் திருவடியை அடைஞ்சிடும். எல்லாத்துக்கும் கதை சொல்ல முடியும். அப்புறம் 3 நாள் போகாது. அப்புறம் நான் ஒருத்தனே மார்கழி பூரா உட்காண்டிருப்பேன். 3 நாள் போகாது. நாயன்மார்கள் சரித்திரத்திலேயே எடுத்துவிடலாம். நவவித பக்திக்கும் ஒவ்வொரு நாயன்மார்களும் எப்படி அந்த பரமேஸ்வரனிடத்தை தன் மனதை அவள் செலுத்தியிருக்கிறா, எப்படி பக்தி பண்ணியிருக்காங்கிறது. ஸ்மரணம், கைங்கரியம் கிடைச்சா பாத சேவனம், புஷ்பங்கள்லாம் பறித்து தொண்டு செய்கிறது, புஷ்பங்கள்லாம் பறித்து நம்மாத்திலேயே புஷ்பங்கள் தோட்டங்கள்லாம் போட்டு சாயரக்ஷ பரமேஸ்வரனை பார்க்க வரும்பொழுது நாமே புஷ்பம் தொடுத்து அர்ச்சகால்கிட்ட கொடுத்தா அவள் பேர் சுவாமிகிட்ட சாத்துருவா இல்லையா? அவள் என்ன தங்கெழுத்துலையா போட்டுப்பா? சுவாமிக்கு தானே சாத்துவா அர்ச்சனா. இல்லை எனக்கு பூவெல்லாம் தொடுக்க தெரியாது, எங்கள் ஆற்றுல தோட்டம், எங்கள் ஆற்றுல எனக்கு இருக்கிறதுக்கே இடம் எங்கேயும் தோட்டம் போடுறது. அப்போ என்ன பண்ணுறது? நான் பெரும்னா நமஸ்காரம் பண்ணு, அதுவே பக்தி ஆகிடுங்கிறார். வந்தனம் தாஸ்யம். தாஸ்யம்னா எல்லா விதமான கைங்கரியம். உனக்கு என்ன கைங்கரியம் தெரிகிறதோ அந்த கைங்கரியத்தை பண்ணு. கோவிலுக்கு வந்தா உழவார பணி அப்படின்னா இன்றைக்கி உழவார பணிக்கு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையும் டைல்ஸாக போட்டிருக்கா, அதனால் ஒன்றும் கல்லெல்லாம் குத்தாது. இருந்தாலும் மண் சேர்றதோ இல்லையோ, அதனால் பெருக்கிறது, கோலம் போடுறது, துடைக்கிறது, கோவிலில் நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை நாம் பண்ணணும். நம்ம பண்ணலைனாலும் யாரோ பண்ணதான் போகிறா, அதுக்குன்னு இருக்கா. இருந்தாலும் நமக்கு ஒரு பாக்கியம் தானே, நமக்கு ஒரு பாக்கியம். தாஸ்யம். அப்புறம் சக்கியம், சுந்தர நாயனாரை போல சக்கிய பாவம். நான் என்னத்துக்கு அவர் கைங்கரியம் பண்ணணும், நானும் அவர் ஒன்று தானே, ஆர்ஜவமாக இருக்கணும். என்ன எப்படி நானும் சிவனை ஒன்றுன்னு நினைக்க முடியுமா? என்ன நினச்சார் ஒருத்தார் நாயன்மார்களில் அவர் சுந்தரர் நினச்சார், நானும் சிவனை ஒன்றுன்னு நினச்சார். இதனால் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோங்கிறார், எனக்காக போய் நீங்கள் பரமநாச்சியார்கிட்ட போய் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கோங்கிறார், எனக்காக பொய் சாட்சி சொல், நான் சத்தியம் பண்ணுவேன் அது பொய் சத்தியம் தாங்கிறார், பணம் கொடுங்கிறார். பணத்தை கொடுத்தா என்ன என்கிட்ட கொடுக்குறேன், என்ன நீ தானே கேட்ட, போகிற வழியில் யாராவது திருடிட்டான்னா பின்ன என்ன பண்ணுறது? நான் விருத்தாச்சலத்தில் கேட்டால் நீங்கள் கமலாலயத்தில் எனக்கு கொண்டு வந்து கொடு, திருவாரூரில் கொண்டு வந்து எனக்கு குடும்பங்கிறார். போஸ்ட்மேனா என்ன பரமேஸ்வரன் செய்கிறாருனா எல்லாம் செய்கிறாருனா, ஏன்னா ஆர்ஜவம், பொய் கிடையாது, பொய் இருக்கக்கூடாது இல்லையா? கபட சூடு இல்லாத பக்தியாக இருக்கணும், பொய் இல்லாத பக்தி. அதனால் பரமேஸ்வரர் இறங்கி வரார், உண்மையை பார்க்குறார் பரமேஸ்வரன். சக்கியம் ஆத்ம நிவேதனம். அதற்கு மேலே கடைசியில் சொல்கிறதுனா ஆத்ம நிவேதனம், தன்னையே அவரிடத்துல சமர்ப்பணம் பண்ணிவிடுறது. பிரபோ இது உன் சொத்து, இதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு அப்படிங்கிற பக்தி, நவவித பக்தி. இதில் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் போகிறோம், எல்லாம் செஞ்சாலும் சந்தோஷம். பரமேஸ்வரன் எதிர்பார்க்குறது பக்தியைத்தான், வேறு எதையும் அவர் எதிர்பார்க்கறது இல்லை. நீ ஆச்சரியமாக எனக்கு பெரிய பெரிய கோவிலை கட்டு, எனக்கு ரத்தனம், எனக்கு கிரீட்டம் சாத்து, இல்லை தங்க கவச்சம் எனக்கு போடு அப்படின்னெல்லாம் அவர் யாரையும் கேட்கறது இல்லை. பக்தாலாம் செய்கிறாளேனா அவாவா சக்திக்கு தகுந்த ஆசையை பெருமாள்கிட்ட காட்டுறான், பரமேஸ்வரனிடத்தில் காட்டுறா, பரமேஸ்வரன் ஏற்றுக்கிறார். அவர் சொல்கிறது என்னன்னா, ஒரு புஷ்பம் பறிக்கிறதா இருந்தால் கூட நமக்கெல்லாம் எது வேண்டாமோ அதை கொடுங்கிறார். அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமை அர்ச்சனம் தே விதேயம் தேன பிராப்யம் ஸ்மரஹரா மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மீ. அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற பெரியவா இருந்தா இல்லையா, அவ அழகா சொல்றா, அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமைஹி அர்ச்சனந்தே விதே. எனக்கு மல்லி புஷ்பம் தான் வேணும், எனக்கு மாலதி புஷ்பம் தான் வேணும், எனக்கு பாரிஜாதம் தான் வேணும்னு பரமேஸ்வரன் சொல்லிவிட்டாருன்னா எங்கே போய் மல்லி விற்கிற விலைக்கு எங்கேருந்து வாங்கிட்டு வருது? எங்கேருந்து வாங்குறது? எல்லாராலையும் போட முடியாது. கொன்ன புஷ்பம் இருந்தால் போரும் பார், இல்லான போனால் ஒரு தும்ப புஷ்பம் இருந்தால் போரும் பார். இதை பறிக்கிறதுக்கு கொன்ன புஷ்பம் கூட பறிக்கணும்னா மரத்தில் ஏறி பறிக்கிற மாதிரி இருக்கும், யாருக்கும் பிடிக்காது, யாரும் தூக்கி தலையில் கொன்ன புஷ்பத்தை வச்சுக்க மாட்டா. மல்லி புஷ்பம்லாம் என் பக்தாலாம் வச்சுக்கட்டேன்.
பொன்குட்டிகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நிறையா மல்லி புஷ்பங்கள்லாம் வாங்கி தன் தலையில் சூடிக்கிட்டா எனக்கு ஒரு கொன்ன புஷ்பமாவது பறித்து போடும். ஒரு ரோஜா வேணும் அப்படின்னாலும் கூட ரோஜா புஷ்பம் கூட வேணான்னு விடுவார். ஏன்னா பறிக்கும்போது பக்தன் கையில் முள்ளு குத்திடும் இல்லையா, அதனால் எனக்கு பில்வம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 1000 பில்வம் எடுத்து அவருக்கு சகசிரநாம அர்ச்சனையே பண்ணிவிடலாம். ஆனால் அவர் எதிர்பார்க்கறது ஒரு பில்வம் தான். அதுவும் எதுக்காகன்னா அவருக்காக இல்லை, நமக்காக. நமக்கு கிருபை பண்ணணும்னா அவர் சும்மாவே கிருபை பண்ண அவர் தயார். அப்புறம் பார்க்குறவாள்லாம் அவனுக்கு மட்டும் சும்மா கிருபை பண்ண எனக்கும் கிருபை பண்ணும்பா. அதுக்கு எடுத்து இடம் கொடுக்கக்கூடாது. ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே சம்சார தந்திர வாகித்வாது ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே. எதையுமே இனாமாக கொடுத்தா மதிப்பு தெரியாது. முதல்ல எதையுமே இனாமாக கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மதிப்பே இருக்காது. எப்பயுமே அதுக்காக நாம் பிரயத்னப்படணும். பிரயத்னப்பட்டு கிடைக்கல அப்படின்னா தான் அந்த பொருளுக்கு மதிப்பு ஜாஸ்தி. வைர நெக்லஸ் வாங்கணும்னு நினச்சோன்னா ஃப்ரீயாக வைர நெக்லஸ் கிடச்சிதுன்னா வைர நெக்லஸுக்கு டிமாண்ட் இருக்குமோ? இவ்வளோ கூட்டமாக போய் கடையில் நிற்பாலோ எல்லாரும். ஏன் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா அது விலை ஜாஸ்தி. அதுபோல் பரமேஸ்வரன்னா அமூல்ய ரத்தனமாச்சே அவருக்கு அவர் சுலபமாக கிடைச்சிட்டார், சுலபமாக தான் கிடைக்கிறேன். ஆனால் ஒரு பில்வமாவது நீ எனக்கு சாத்து, அந்த பில்வத்துக்கு நான் என்னையே கொடுத்துட்றேங்கிறா. ரோஜா புஷ்பம் கூட எனக்கு வேண்டாம், சுகந்தமாக இருந்த போதிலும் கூட அலங்காரமாக இருந்த போதிலும் கூட எனக்கு வேண்டாம். அர்க்கத்ரோணே பிரபிருதி குசுமை. ரொம்ப சிவ பூஜை தான் இருக்கிறதுலையே சுலபம். என்ன சுவாமி சிவ பூஜைக்கு தான் ஆச்சாரமாக இருக்கணும் பால, ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும். சிவ பூஜைன்னா என்ன விளையாட்டா? பெருமாள் பூஜைனா சுலபம். பெருமாள்னா ஏகாசி தான் குளிப்பார். சிவனோ நித்தியப்படி குளிப்பார். பெருமாளுக்கு நித்தியப்படி குளிக்க மாட்டாரேன்னா கோவிலுக்கு போய் நம்ம பார்த்ததில்ல. சாலக்கிராம மூர்த்தின்னு உண்டு. சாலக்கிராம மூர்த்திக்கு எந்த திவ்யதேசத்துக்கு நீங்கள் போய் பார்த்தாலும் நித்திய திருமஞ்சனம் உண்டு. அதில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் ஏகாதசி அபிஷேகம், இல்லை ரோஹிணி திருமஞ்சனம், இல்லை விசேஷ நாட்களில் உற்சவ வைபவ நாட்களில் உற்சவருக்கோ திருமஞ்சனம்னு இருக்குமே தவிர நித்தியப்படி திருமஞ்சனம் பெருமாளுக்கு உண்டு. நாம் கோவிலுக்கு போய் எல்லா சேவையும் சேவிச்சாதானே நமக்கு தெரியும். பரமேஸ்வரன் சிவலிங்க மூர்த்தியாக இருக்கிறார், நித்திய திருமஞ்சனம் உண்டு பரமேஸ்வரனுக்கு. பெருமாளுக்கும் சாலக்கிராம மூர்த்திக்கு நித்திய திருமஞ்சனம் உண்டு. ஒரு புஷ்பம் அப்படின்னா கூட முள்ளு குத்திடுன்னு நினைப்பார். அதனால் எனக்கு தும்ப புஷ்பம் யாருக்குமே பிடிக்காது. தும்ப புஷ்பம் அதை மதிக்கவே மாட்டா. அது ஓரமாக அப்படியே பூத்து கிடக்கும். காலால் மிதிச்சுட்டு போயிடுவா. எல்லாரும் தலையில் தூக்கி யாரும் வச்சுக்க மாட்டா. அந்த தும்ப புஷ்பமாக இருந்தாலும் எனக்கு போகிறோம். அந்த தும்ப புஷ்பத்தை நாம் 2 போட்டுட்டா அவரை நமக்கு தரது என்னவோ. அனித்யஹி திரவியஹி பிராப்தவான ஸ்மினித்யம்னது கட்டோபனிஷத்து. நாம் என்ன அவருக்கு கொடுக்கறது எல்லாமே அனித்தியம்தான். நம்ம நித்தியமான வஸ்துவை அவருக்கு கொடுக்குறோம். நம்ம என்ன கொடுத்தாலும், தேங்காய் பழம் வாங்கி கொடுத்தாலும் 2 நாள் இருக்குமா தேங்காய் பழம்? தம்பாத்துலேயே தேங்காய் வாங்கி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. வாங்கின அன்றைக்கி நன்னா இருக்கும், 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கே யூஸ் பண்ண முடியாது, தூக்கி குப்பையில் தான் போடுவோம், அழுகி போயிடும். நித்தியமான திரவியம் எதுவும் இல்லையே நாம் கொடுக்கறது பரமேஸ்வரனுக்கு. ஆனால் அவர் நமக்கு கொடுக்கறது என்னன்னா தேன பிராப்யம். குப்பை மாதிரி இருக்கிற குப்பையை தூக்கி அவர் தலையில் போட்டா அவர் நமக்கு தரது மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி. மோட்சத்தையே கொடுத்துடும். அப்பைய தீட்சிதரை சொன்ன ஸ்லோகத்துக்கு தான் குருநாதால் ஒரு ஸ்லோகம் சொல்லும். பில்வத்ரோண முகைஹி கிரீஷா குசுமை அக்ரீதலப்யை பிருஷம். பணம் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. கொன்ன புஷ்பமோ தும்ப புஷ்பமோ முழம் 30 ரூபான்னு விற்கிறாளான்னு எங்கேயாவது கடையில், நீங்கள் வாசலில் கடையில் பாருங்க, மல்லிப்பூ வேணா முழம் 300 ரூபாம்பா. இது என்னன்னா அக்ரீதலப்யை, காசு செலவு கிடையாது, சரீர பிரயாசம் கிடையாது. அதை வாங்கிட்டு சுப்ரீதா அதை கொண்டு அவளை தலையில் போட்டால் பரமேஸ்வரன் பிரசன்னமாய் அவர் நமக்கு தரது என்னன்னா பிரததாசி மோக்ஷ பலதம் ஞானம். மோக்ஷ சாம்ராஜ்ய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்தாருனார் அப்பைய தீட்சிதர் வாழ். இங்கே குருநாதால் சொல்கிறா ஞானத்தை கொடுக்குறார். மோட்சத்தை கொடுக்குறதுனா ஞானம் தானே. ஞானம் இல்லாமல் மோட்சத்துக்கு போனால் மோட்ச அனுபூதியே ஏற்படாது. ஏன்னா பாகவதத்தில் அப்படி ஒரு கதை வருது.
ஒரு பிராமணர் இருந்தான். அந்த பிராமணன் குழந்தை பிறந்து போகிறது செத்து செத்து போச்சு. கிருஷ்ணனை திட்டினான் துவாரகையில், நீதான் காரணம்னா. அவன் குழந்தை செத்தா ராஜா காரணன்றான். என்ன தைரியம் பாருங்க! இன்னைக்கு இப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாங்கள் ஜனங்கள் படுற துன்பத்துக்கெல்லாம் ராஜா தான் காரணம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு லோகத்தில் வாஸ்தவமாக ராஜா தான் காரணம். ஜனங்கள் துன்பப்பட்டானா ராஜா சரியில்லைன்னு அர்த்தம், ராஜா தர்மத்தில் இல்லைன்னு அர்த்தம். ராஜா அரசாற்றான், ராஜா தர்மத்தில் இருந்தானா ஜனங்கள் சுபிக்ஷமாக இருப்பார். கிருஷ்ணனை வந்து திட்டினா. அர்ஜுனன் தான் சபதம் பண்ணா, நான் உன் குழந்தைய கொண்டு வரேன்னு, எங்கே போனாலும் கொண்டு வரேன். அடுத்து ஒரு குழந்தை பிறக்க போகிறது. புங்கான புங்கமான சரங்களை தொடுத்து அப்படியே கவச்சம் மாதிரி போட்டான். குழந்தை பிறந்தது மறந்து போச்சு. மறந்து போயிடுது குழந்தை. சாகலை, பிறக்கிறது மறைகிறது, பிறக்கிறது 10 குழந்தையா, 10 குழந்தை மறந்தது. சபதம் பண்ணியிருந்தான் அர்ஜுனா, உன் குழந்தைய கொண்டு வராத போனா நான் அக்னியில் பிரவேசிச்சுடுவேன் அப்படின்னு சபதம் பண்ணா. அக்னியில் பிரவேசிக்க போகும்போது கிருஷ்ணன் தடுத்தான். ஏன்னா அந்த குழந்தையெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், வா நான் அழிச்சுன்னு போகிறேன்னா. ஏன் அதை நீயே பண்ணலை? இத்தனை நாள் உனதானே திட்டினா அந்த பிராமணம், நீ ஏன் பண்ணலை அப்படின்னா, அர்ஜுனா உனக்காகனா நான் செய்வேன், அந்த பிராமணனுக்காகனா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா துவாரகையிலே இருந்தால் கூட ஒரு நாள் ராஜகிருஷ்ணா சொன்னது கிடையாதவா, உனக்காகனா நான் இனாமா செய்கிறதுக்கு எனக்கு தலையெழுத்தா, கிருஷ்ணனுக்கு என்ன தலையெழுத்தா? அர்ஜுனனுக்காக அழைச்சின்னு போகிறேன். ரத்தத்தில் ஏறி அழைச்சிட்டு போகும்பொழுது இந்த பிராமணனையும் அழைச்சிட்டு போகிறேன். குழந்தைகள்லாம் எங்கே போச்சுன்னா இங்கே மறைஞ்சி எல்லா குழந்தைகளும் வைகுண்டத்துக்கு போயிடுது. வைகுண்டத்துக்கு போனால், வைகுண்டத்துக்கு போனது நரநாராயணர்னு வைகுண்டத்தில் பரவாசுதேவன் இருக்கா இல்லையா, இந்த அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தான் நரநாராயணன். பதரிகாசிரமத்தில் இருக்காரு நரநாராயணன் சொல்லக்கூடிய மூர்த்தி. கிருஷ்ணன் தான் நாராயணன், அர்ஜுனன் தான் நரன். பரவாசுதேவன் தான் இந்த நரநாராயணர்களாக இருக்கக்கூடிய கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்க்கணுங்கிற ஆசையில் இந்த புள்ளையை தூக்கி வச்சுட்டார். இல்லை அது போனால் கிருஷ்ணன் வைகுண்டத்துக்கு வரமாட்டான், அவதாரம் முடிஞ்சாதான் வைகுண்டத்துக்கு வருவான். இவருடைய அம்சம் தானே, பரவாசுதேவன் தானே கிருஷ்ணனே. அப்படின்ற போதிலும் கூட எப்படி பரமேஸ்வரன் சுந்தரனை தன்னுடைய பிரதிபிம்பமான சுந்தரனை கண்ணாடியில் பார்த்து தானே மோகிச்சாரோ, அதபோல பரவாசுதேவன் தன்னுடைய பிம்பமாக இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்து மோகிச்சுட்டார். அதனால் கிருஷ்ணனை வர வைக்கணும்னா இப்படி ஏதாவது தில்லாலங்கடி பண்ணாதான் உண்டு. அதனால் கிருஷ்ணனை வர வைக்கிறதுக்காக புள்ள பிடிக்கிறவன் மாதிரி புள்ளையை பிடிச்சின்னு போயிட்டார் பரவாசுதேவன். அங்கே போனதும் பரவாசுதேவன் கிருஷ்ணன் அர்ஜுனன் பரஸ்பரம் சம்பாஷணை பண்ணுறா. இந்த பிராமணன் வைகுண்டத்துக்கு தானே போனான், வைகுண்டத்துக்கு போனால் என் புள்ளை எங்கே இருக்குது, என் புள்ளை எங்கே இருக்குது, என் புள்ளை எங்கே இருக்குன்னு பார்க்குறான். வைகுண்டத்துக்கு வந்தோங்கிறதும் தெரியல. அவன் பரவாசுதேவனையும் பார்க்கல, வாசுதேவனையும் பார்க்கல, அர்ஜுனனையும் பார்க்கல. தாயாரான மோட்சத்தையே தருகின்ற மோட்சலக்ஷ்மியான பெரிய பிராட்டியாரான தேவியையும் பார்க்கல. வைகுண்டத்துக்கே போயும் என் புள்ளை எங்கே, என் புள்ளை. அஞ்ஞானம் நீங்கள் தான் காரணம். ஞானம் இல்லாமல் மோட்சமானாலும் மோட்ச சுகம் தெரியாதே. அதனால தான் இங்கே போட்டா மோட்சபலதம் ஞானம் ததேஷ்டான் வரானே. மோட்சம் வேணும்னா மோட்சத்தையே கொடுத்துடுவா. மோட்சம் கொடுக்கறதுங்கிறது அவருடைய இஷ்டம். ஆனால் நமக்கு பல இஷ்டம். இந்த லோகத்தில் வாழும் பொழுது சௌக்கியமாக இருக்கணும், சௌக்கியமாக வாஸ்தவமாக இருக்கணும். கஷ்டம் யாரும் கஷ்டப்படக்கூடாது, எந்த கஷ்டமும் யாருக்கும் வரக்கூடாது. 3 வேளை சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கும், பட்னியினால் சாகக்கூடாது. அது எவ்வளோ பெரிய கொடுமை. பரமேஸ்வரன் தவிப்பார், யாரும் கஷ்டப்படக்கூடாது. இருக்க இடம், 3 வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, ஆயுள் ஆரோக்கியம், சௌக்கியமாக இருக்கணும், வியாதி இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் லட்ச லட்சமாக பல வருஷம் சம்பாதிச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்குற மாதிரி ஆகக்கூடாது. அது ஆகாத மாதிரி தர்மலிங்கேஸ்வரர் பார்த்துப்பார். ததேஷ்டானு வரானே ஏவம். ஏன் பண்ணுறாருனா பக்த ஜனப்பிரியம். தன் அடியார்களை கண்டா அவருக்கு பிடிக்கும், பரமேஸ்வரனுக்கு பிடிக்கும். பக்த ஜனப்பிரியம் ச சுலபம் த்வாம் ஆசுதோஷம் பிரபோ. இப்படி சுலபமாக ஒரு தெய்வம், எங்கேயாவது ஒரு தெய்வம் உண்டா? எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை பண்ணு, இதை பண்ணு. ஐ எம் எ ஜிலஸ் காட் அப்படின்னு ஒரு தெய்வம் சொல்கிறது. அது எப்படி தெய்வமாக முடியும்? நான் அது பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. நம்ம கோவிலில் அது பேர் என்னத்துக்கு சொல்லிட்டு அப்படி சொல்கிறது. நீ வேற ஏதாவது தெய்வத்தை நீ ஆராதனை பண்ணேன்னா எனக்கு பொறாமல் வரும், அந்த தெய்வத்தோடு நான் சண்டை பிடிப்பேன். இப்படிலாம் தெய்வம் சொல்கிற மாதிரி லோகத்தில் இப்படிலாம் தெய்வம் இருக்குது, நமக்கு தெரியாது அந்த தெய்வம். அதனால் நான் உங்களை சொல்லி உங்கள் மனசை கெடுக்க விரும்பலை.
ஏனா ஆனால் பரமேஸ்வரன் மாதிரி ஒரு தெய்வம் கிடையாதுன்னு குருநாதால் சொல். இவ்வளவு சுலபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஏனா அர்ச்சந்தி ஆச்சாரம் வேணும் சிவ பூஜைக்குன்னே அவர் அதை எதிர்பார்க்கிறது. ஆச்சாரங்கிறது நமக்காகத்தானே. ஏன்னா கண்ணப்ப நாயனார்கிட்ட என்ன ஆச்சாரம் எதிர்பார்த்தார்? ஆச்சாரியால் சொல்றார் சிவானந்த லஹரிங்கிற கிரந்தம். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷிதமாம்சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோதி அஹோ வனச்சரகா பக்தாவதம்சாயதே. அவருக்கு என்ன தெரியும்? என்ன ஆச்சாரம்? கண்ணப்ப நாயனார் காட்டில் தெரிகிறவர் போனார், சிவலிங்கத்தை கண்டார். அதை பார்த்து தான் அவருக்கு தானா ஆசை வந்துடுத்து. அழுக்கா இருந்தது, தூசியா இருந்தது, குப்பையா இருந்தது. இந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு தோணுது. சிவன்னு கூட அவருக்கு தெரியுமோன்னு தெரியும். பார்க்க அந்த கல் நல்ல பளபளன்னு ஸ்பட்டிக சுத்த ஸ்பட்டிக சங்காசமா பிரகாசிச்சது. அது அழுக்கா இருந்தது, அவருக்கு பிடிக்கல. மரத்தடியில் கடந்தது, மலை உச்சியில் இருக்கு. குப்பையெல்லாம் தள்ளினார். பல நாள் குப்பை இல்லையா, கசடா இருக்கு. அபிஷேகம் பண்ணணும்னு தோணித்து திருக்குறனே கீழே இறங்கினார். தீர்த்தத்தை எப்படி எடுத்துக்கிறது தெரியாதவருக்கு. எப்படி எடுத்துக்கிறது தீர்த்தம்? அபிஷேகம் பண்ணணும்னா இங்கே தர்மலிங்கேஸ்வரருக்கு திருமஞ்சனம் பொழுது வந்து பார்க்கணும். கலசங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணி கூர்ச்சங்கள்லாம் வச்சு அவள் ஸ்னபனங்கள்லாம் சொல்லி உபனிஷத் பாராயணங்கள்லாம் பண்ணி ருத்ர சமக்கங்கள்லாம் சொல்லி நான் பரமேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுவா. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. அந்த நாயனாருக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது ஒரு தோஷம் இல்லை. ஏன்னா தெரிஞ்சிருந்து நீ பூஜை பண்ணாத இருக்கிறது தான் தோஷம். தெரியாமல் இருந்தும் பூஜை பண்ணுறது தான் பாவம், அதுதான் பக்தி. கையில் ஏறணும், மலையை முடிச்சு ஏறணும். கையில் தீர்த்தம் கொண்டு வர முடியாது, வாயில் தீர்த்தம் கொண்டு வந்து துப்பரா. கண்டூஷாம்பு துப்பலாமா பரமேஸ்வரன் மேலேன்னா பாவம் தான் முக்கியம். பாவம் பஜதாம் பாவவர்தனா. ஹிருதயத்தில் பக்தி சுத்தமாக இருக்கணும். நீ செய்கிற கர்மாக்கள்லாம் அடுத்துதான். ஹிருதயத்தில் கல்மஷத்தை வச்சுண்டு நீ லோகத்தில் என்ன மாதிரி ஒரு ஆச்சாரம் உடையவன் உண்டா, என்ன போல ஒரு மகாத்மா உண்டா நீ மாற தட்டினா ஜனங்கள் வேணா ஏமாறுவாளே தவிர தெய்வம் ஏமாறாது. ஏன்னா கர்மேந்திரியானு செய்யம்பிய யாஸ்தே மனசாஸ்வரன் கீதையில் வெய்யறான், ஊருக்கு உபதேசம் பண்ணுறான். ஆனால் ஹிருதயத்தில் அவனுக்கு சித்த சுத்தி இல்லை அப்படின்னா மித்யாச்சார சவுச்சதே. ஊரை ஏமாத்தலாண்டா தெய்வம்னு என்னை ஏமாற்ற முடியாதுட்டான் கண்ணா. கீதையில் இவர் செய்கிறத வெளியிலேருந்து பார்த்தா தப்போன்னு நமக்கு தோணும். இது என்னடா பரமேஸ்வரன் மேலே போய் துப்புறாரேன்னு நமக்கு தோணும். அவர் அபிஷேகம் பண்ணுறாருன்னு எடுத்துட்டார். திவ்யாபிஷேகாயதே. மாம்சத்தை வேட்டையாடி சாப்பிட்றவர் எதன்னாக புருஷோ பவதி ததன்னாக தஸ்ய தேவதாகங்கிறது சாஸ்திரா. நாம் எதை சாப்பிட்றோமோ அதை தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணணும். எத் கரோஷி எதஷ்னாசி எத் ஜுகோசி ததாசி எத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வம் அதர்ப்படா. அழகர் கோவிலில் போய் பார்க்கணும். அழகர் கோவிலில் போய் பார்க்கணும். சுந்தரபாகுவ கல்லழகன் வைகையாருக்கு புறப்படுவார். கூட போகிறதெல்லாம் பிராமணன் நினச்சிக்காதீங்க. முன்னாடியும் பின்னாடியும் போய் பார்த்தா கூட போகிறது எல்லாம் கள்வர்கள். இன்றைக்குமே அந்த கூட்டம் இருக்கு. ஆனால் அந்த தொழில் அவன் செய்யறதில்லை. அதனால் பயப்பட வேண்டாம். எல்லாம் கள்ளர்கள். அந்த தெய்வத்துக்கே கல்லழகன் தான் பேர். நம்ம உமாச்சி இல்லை, அவ உமாச்சி. இப்படி கையை நீட்டு தானத்தை வாங்குற தெய்வம். யார் போகிற வழி 5 நாள் 6 நாள் ஆகும். இங்கிருந்து கிளம்பி நேராக வைகை ஆற்றுக்கு போய் இறங்குவார். லட்சோபலட்ச ஜனங்கள் வருது, எல்லாம் கரகேட்டா வருது அப்படின்பா குருநாதா. எல்லாருக்கும் பக்தி இல்லையா? எப்படி வரா? லட்சோபலட்ச ஜனங்கள். யாருக்காவது தீர்த்தம் வேணும்னா தீர்த்தம் கிடைக்குமா? நெரிசல், கூட்ட நெரிசல், பிராணம் கூட போனா போயிடும். ஆனால் வருஷம் அந்த உற்சவம் சைத்திர மாசம் வைகையாறில் அழகர் இறங்குற அழகை பார்க்கறதுக்கு 1000 ஜனங்கள். மீனாட்சி சுந்தரேசன் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு 1,00,000 ஜனங்கள். திருத்தேர் வைபவம் நடக்கும். எவ்வளவு பெரிய தேர் தெரியுமா? மீனாட்சி சுந்தரேசன் தேர் பார்க்கணும். மதுரையில் இடம் போராது.
ஊசி கல் போட்டால் கல் விழாது, அப்படி ஒரு கூட்ட நெரிசல். போய் மாட்டின்டா வெளில வர முடியாது, 10 மணி நேரம் ஆகிடும். நம்ம நடக்க வேண்டாம், கூட்டத்தில் நின்னா நேராக நம்மளை அப்படியே கோவில் வாசலில் கொண்டு கூட்டமே அழிச்சுன்னு போயிடும். இன்னைக்கு வருதுன்னா அவ்வளோ கூட்டம். 1000 வருஷம் 2000 வருஷம் முன்னாடி நான் சொல்லலை, இன்னைக்கு இப்போ வர இந்த சைத்திரோத்சவத்துக்கு போய் பாருங்களேன், எவ்வளவு கூட்டம், எல்லாம் ஒரே சமயத்தில் வைபவம். அவ்வளவு கூட்டம் வரும், தனித்தனியான கூட்டம் வரும். ஏன் வருது? பக்தினால தானே எல்லா கூட்டமும் வருது. அவாவா என்ன பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றாளோ அங்கங்க மண்டகப்பொடி, அவ என்ன சாப்பிட்றாளோ அதான் நைவேத்தியம் பண்ணுவா. அவ என்ன சாப்பிட்றாளோ அதுதான் நைவேத்தியம் பண்ணுவா. சௌரிராஜன் இருக்கிறார், திருக்கண்ணபுரம்னு பேரு. சௌரிராஜன் பெருமாள், அந்த பெருமாள் போவார். அந்த பெருமாள் ஒரு மீனை வச்சு கல்யாணம் பண்ணிவிட்டார். அதனால் அப்பப்போ மாமனாரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தரமாக போக வேண்டாமா, அதனால் போவார். அப்படி கடலுக்கு போகும்பொழுது மகர தோரணம் போடுவார். மீன் சொல்கிறாள், மீன், அந்த மீன் போயிடுத்துனா அதுக்கு ஏதோ பேர், அந்த மீன் அப்படியே தோரணமாக கட்டு பெருமாள் அந்த வழியாக போவார். பெருமாளுக்கு என்ன, பெருமாளுக்கு என்ன, அவர் பார்க்குறது ஏன் போய் மண்டகப்படி ஏற்றுக்கிறார் அப்படின்னா பக்தி தான். பக்தி தான் அங்கே முக்கியம். கண்ணப்ப நாயனார் என்ன சாப்பிட்றாரோ அதை நைவேத்தியம். அவர் ஏதோ முயலையோ மானையோ ஆடையோ மாடையோ என்னத்தையோ வேட்டையா என்ன சாப்பிட்டாரோ அதை சாப்பிட்டார். தனியாக சாப்பிட முடியல, இந்த கல்லுக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தோண்டிட்டு கிஞ்சித்து பக்ஷிதமாம்ச சேஷ கவலம் மேலே ஏறி 10 தரம் ஏறி இறங்கினது. மூச்சு வாங்கிட்டு பசிச்சுது, சுவாமிக்கு தான் எடுத்துன்னு வரார். பசிச்சது இருந்தாலும் அது எடுத்துன்னு வந்ததை பார்த்தா அவருக்கு நாக்கு ஊறுறது. சரி நம்ம சாப்பிட்டுட்டு கொடுத்தா என்னென்னு தோணுச்சு. கடகடன்னு அது இந்த பாதையை கடிச்சுட்டார், மாம்சத்தை மிச்சத்தை வச்சுட்டார். அதை கொண்டு நைவேத்தியம் பண்ணுறாரு, ஏற்றுக்கிறார். அவரை ஏற்றுக்காதுன்னு நம்ம யாரும் சொல்கிறதுக்கு. நவ்யோபஹாரா எச்ச பண்ணி கொடுக்குறான், மாம்சத்தை கொடுக்குறான். சாப்பிட்டு தான் உஜ்ஜீவிக்கணுங்கிற அவசியம் தெய்வத்துக்கு கிடையாது, நமக்குன்னா உண்டு, தேவர்களுக்கே கிடையாது. அக்னியாதி தேவர்களுக்கே நம்ம கொடுக்குற அவிர்வாகத்தை சாப்பிட்டுன்னு தான் அவள் உயிர் வாழணுங்கிற அவசியம் கிடையாது அவளுக்கு. ஏன்னா அவள் தான் அமரனா போயிட்டாள். மர்த்தியனுக்கு தானே நமக்கு இப்போ சாப்பிடலைன்னா உடனே பசி வந்துடுறது. நமக்கு மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரி பசிக்கிறது, ராத்திரி சாப்பிட்டா காலமே பசிக்கிறது. நமக்கு தான் அப்படி, தெய்வத்துக்கு அப்படி அவசியம் இல்லையே. தெய்வம் பக்தியினால ஏற்றுக்கிறது. அதனால கண்டருளை பண்ணுறதும்பா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், கண்டருளை பண்ணுறதும்பா. தெய்வம் நேராக கடகடன்னு வந்து சாப்பிட்றதா. எங்கேயோ நாமதேவன்னு மகாராஷ்டிரத்தில் சாப்பிடலைன்னா முட்டிப்பேன் என் பிராணம் போயிடும்னு 5 வயசு குழந்தை முட்டின்றது பண்டரிநாதன் வந்து சாப்பிட்டான்னு சரித்திரம் சொல்கிறது. யாரோ நாமதேவனுக்கு தானே அது. எல்லா ராத்திலையும் அந்த கதை கிடையாது. நம்ம எல்லாரும் நாமதேவம் இல்லை, ஞான சம்பந்தம் இல்லை. ஆனால் இங்கே ஏற்றுடுத்த தெய்வம் நவ்யோபஹாராயதே. இந்த தெய்வம் நம்மளை பார்த்தா சௌரியமாக இருக்குமேனு தோணித்து கண்ணை பிடுங்கி வச்சுட்டு கையில் வேட்டையாடுற ஈட்டி இருக்கு இல்லையா, வேடுவர் தானே, கண்ணை குத்திண்டார். கண்ணை பிடுங்கி வச்சா ஒட்டி நிறுத்துவோம். ரொம்ப நன்னா இருக்கே கண்ணு, ஆனால் ஒத்த கண்ணா இருக்கார். இவரோ முக்கண்ணனாச்சே. இருந்தாலும் இன்னொரு கண்ணு, நமக்கு என்னத்துக்கு கண்ணு? லோகத்தை பார்க்க வேண்டாமா? என்ன இருக்குது லோகத்தில் பார்க்குறதுக்கு? பின்ன என்னன்னா லோகம் பூரா பார்த்தாலும் அவரை நம்மளை பார்க்குறாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. அதே லோகம் பூரா பார்க்காம என் கண்ணு குருடா போயிடுத்துன்னா அவர் என்ன பார்ப்பார், நிச்சயம் பார்ப்பார். ஏன்னா கண் இல்லாதவர்களுக்கெல்லாம் அவர் தானே தெய்வம். யார் வழி நடத்துகிறா? தெய்வம் தான் வழி நடத்துறது அவளை. அதனால் இன்னொரு கண்ணை வைக்கணும்னா சரியாக வைக்கணும். இவரோட எல்லாமே மூட பக்திம்பா இல்லையா, மூட பக்தி தானே இது. அஜ்ஞானம் இருக்குது. இன்னொரு கண்ணை வைக்கணும்னா எப்படி வைக்கிறது? ஏன்னா இன்னொரு கண்ணை பிடிங்கிட்டேன்னா எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு மூக்கு வைக்கிற இடத்துல போய் கண்ணை வச்சுட்டேன்னா மாறுபேடுமேனு தோணுது. அடையாளத்துக்கு தன் காலை தூக்கி தலையில் வச்சு விட்டார். கூர்ச்சம் வைப்பா. எந்த பரமேஸ்வரனுடைய சிரசில் கங்கை இருக்கோ, எந்த பரமேஸ்வரனுடைய சிரசில் வந்து சந்திரன் இருக்கிறானோ, எந்த பரமேஸ்வரனுடைய பாத தூளிய வேதங்கள்லாம் தன் சிரசா வகிக்கிறதோ, முன்னாடி நமஹா பின்னாடி நமஹா, இப்படி ஒரு மந்திரம் எங்கேயுமே கிடையாது. சிவநாமத்துக்கு தான். ஒவ்வொரு நாமத்தை சொல்லும் பொழுதும் முன்னாடி ஒரு நமஹா சொல்கிறது வேறும், பின்னாடி ஒரு நமஹா சொல்கிறது. நமோ வாக்கத்தில் ருத்ர சூக்தத்தில் அந்த பரமேஸ்வரனுடைய சிரசில் தன் காலை தூக்கி வச்சுவிட்டார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே கூர்ச்சமாக ஏற்றுனுட்டாராம் பரமேஸ்வரன். கிரீட்டம் மாதிரி ஏற்றுனுட்டார். பக்தி எதை தான் செய்யாது. கண்ணப்ப நாயனாருக்கு பிரசன்னமாயிட்டா. இவ்வளவு சுலபமா ஏங்கிய எளிவேன்னார் ஆழ்வார். கண்ணனை பற்றி சொல்லும் பொழுது கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு உரல்ல கட்டினா இல்லையா தெய்வத்தை, யசோத குழந்தை கண்ணனை
அப்பதான் ஆழ்வார் பாடினார், ஏங்கிய எளிவே. ஒரு நமக்கு லௌகீகமா ஒரு நல்ல போஸ்ட் கிடைச்சிட்டாலே நமக்கு நம்மளை காட்டிலும் கீழே இருக்கிற வாழ்க்கை நமக்கு அவமதிப்பு தானே ஏற்படும். ஏன்னா பெரிய போஸ்ட், அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர். கவர்மெண்ட் ஆஃபீஸர்னாலே கொஞ்சம் நமக்கு அவளுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துடும், இருக்கத்தானே இருக்கான். ஏன்னா போஸ்ட்டுக்கு இருக்கிற மதிப்பு, போஸ்ட்டுக்கு இருக்கிற மதிப்பு. கிளர்க்காக இருக்கும் பொழுது அவள் ஒரு தினசா இருப்பா, அவளே பெரிய ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டானா ஒரு தினசா ஆயிடுவாள். அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் ஜகத்தையே சம்ரட்சிக்கிற தெய்வத்துக்கு எவ்வளவு கர்வம் இருக்குன்னா, ஆனால் அந்த தெய்வம் எல்லார காட்டியும் சுலபனா இருக்கு. அந்த சுலபனான தெய்வத்தையும் யாரும் பூஜை பண்ண மாட்டேங்கிறாளே. ஏனார்ச்சந்தி மதாலசா ஜகதிதே தௌர்பாக்யவந்தோ துருவம். அப்பைய தீட்சிதரும் அதையே சொல்றோம். ஏதஜானபி சிவ சிவ வியர்த்தயன் காலமாத்மன். உண்மையான பக்தி இருக்கா இல்லையான்னு தன்னை சோதிக்கணும்னு நினைச்சாரா. அப்பைய தீட்சிதர் சரித்திரம் சொல்லும் பொழுது சொல்லுவோம், தனக்கு உண்மையான பக்தி இருக்கா இல்லையா, சிவபக்தி சிவபக்தின்னு நான் பொய் சொல்றேன்னா, ஊமத்தங்காயின்னு ஒரு காய் உண்டு, அதை சாப்பிட்டுட்டோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பித்து முடிச்சிடுமா அப்படின்னு ஒன்று இருந்தது போல் இருக்கு. முன்னாடி பித்து முடிச்சிடும், தன்னுடைய சுயநலத்தை இழந்துடுவா அவா. அதை நான் சாப்பிட்றேன், அதை சாப்பிட்டுட்டான்னா மோகிச்சு போய் புலம்புவான். நான் என்ன புலம்புறேன்னு சொல்லு அப்படின்னு தன் சிஷ்யாட்ட தான் சொல்லிவிட்டோம். அதை சாப்பிட்டார். ஒரு 10-15 மணி நேரம் ஆயிடுத்து. ஒரு 10-15 மணி நேரம் ஆயிடுத்து முடிச்சுட்டார். தெளிவு வந்துடுத்து. சிஷ்யால்ட்டெல்லாம் கேட்டார், நான் என்ன புலம்பினேன் அப்படின்னாராம். சிஷ்யாலாம் ஒரு சிவஸ்தோத்திர கிரந்தம் ஒன்று காட்டி, இதை தான் புலம்பினேன், இதான் நீங்கள் புலம்பினேன் அப்படின்னாலாம். அப்படி புலம்பினா, தூக்கத்தில் புலம்பினா கூட சிவசிவான்னு வாயில் வரணும், ஐயோ ஐயோன்னு வாயில் வரக்கூடாது. எதையோ ஒன்று கத்துற, எதையோ ஒன்று கத்தியார். கத்துறதுக்கு சிவசிவான்னு கத்தேண்டாகிறார். அப்படி கத்தலை சிவசிவ வியர்த்தயன். வியர்த்தமாக போகிறதே, நீங்கள் ஒரு க்ஷணம் சொல்லலைன்னா போச்சு வியர்த்தம். வியர்த்தமாக போயிடுத்து, காலம் போயிடுத்து. கச்சத்யாயு ததப்பி நமுஞ்சத்யாஷா வாயுங்கிற ஆச்சாரியால் போயிடுத்துனா, இந்த க்ஷணம் போயிடுத்துனா வராது. 10 வயசா எடுத்து கொண்டாடுற, 30 வயசா எடுத்து கொண்டாடுற, 60 வயசா எடுத்து கொண்டாடுற. என்னடா பண்ணேன்னா ஒன்றும் பண்ணலை. இன்னும் என்ன பண்ணலைங்கிற, 10 வீடு வாங்கியிருக்கேன், என் பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன், பொண்ணுக்கெல்லாம் 200 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ணல கேட்குறியேண்ணா. அதெல்லாம் உன்னை கரையேற்றாதே. நீ செய்கிற தர்மம் தான் உன்னை கரையேற்றும். தர்மம் தான் கூட வரும். தர்மோனு கோ கச்சதி ஜீவயே கஹா. மற்றதெல்லாம் செய்யலனாலும் பரவாயில்லை, மற்றதெல்லாம் செய்யலனாலும் பரவாயில்லை, இதை செய்யாமல் விடக்கூடாதே, வியர்த்தமாக போகிறதே. காலமாத்மன்னு. அப்போ அவன் யாரு? சிவசிவான்னு சொல்லாதவன் யாருன்னா துரோகிங்கிறார். யாருக்கு நான் துரோகம் பண்ணனேனா, உனக்கே நீ செஞ்சுக்கிறடா துரோகம். புறத்தியாருக்கு நீ துரோகம் செய்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஆத்ம துரோகி. உன்னை நீ காப்பாற்றிக்கணும், யாரும் வர முடியாது, காப்பாற்ற முடியாது. பிராணம் போயிடுது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் எந்த மனைவி கூடையே இருந்தாலோ அவ ஸ்மசானத்துக்கு கூட வர முடியாது. சரீரம் தனியாக தான் போகணும். பந்துக்கள்லாம் வருவா, நண்பர்கள்லாம் வருவா, பிள்ளையெல்லாம் வருவான், கொல்லி தான் போடுவான், சம்ஸ்காரம் பண்ணுவான். அவன் சம்ஸ்காரம் பண்ணிட்டான், அப்பன் மகாதுஷ்டனா இருக்கான், புள்ள சுத்தாத்மாவா இருக்கான், யதோக்தமாக சம்ஸ்காரம் பண்ணிட்டாங்கிறதுக்காக கைலாசம் விட முடியாது. அவாவாருடைய புண்ணிய பாப்பங்கள் இருக்கு, அவாவா செய்யணும். யதோக்தமாக கோதானம் பண்ணிட்டாங்கிறதுக்காக உடனே பரமேஸ்வரன் தூக்கி கைலாசத்தை கொடுத்துருவாரான்னு. ஆத்ம துரோகி. உன்னை கரையேற்றிக்கணுண்டா நீ. சிவசிவான்னு சொல்லணும், பஞ்சாட்சரத்தை நீ ஜபிக்கணும். அப்படி ஜபிக்கலைன்னா உனக்கே நீ செய்கிற துரோகம். கரண விவசா பூயசாதா பதாமி. எப்பேற்பட்ட மகான் அப்பைய தீட்சிதர். அவரே இப்படி சொல்லுவாராகில் அவருடைய யோகியதையை சொல்லி மாளாது. அவருடைய சரித்திரமே பெருசு. அப்பேற்பட்ட மகானே இப்படி சொல்லுவாராகில் நம் கதியெல்லாம் என்ன? பரமேஸ்வரன் எவ்வளவு சுலப குணம், சௌலபிய யுக்தனாக இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த ஸ்லோகம். பரமேஸ்வரனும் பார்வதியும் பிரியறதில்லை, நித்திய தம்பதிகள். சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவா இல்லையா? பக்தியினால வெவ்வேறு சித்தாந்தங்கள், வெவ்வேறு உபாசனைகள் ஏற்பட்டுடுத்து லோகத்தில். அம்பாளிடத்தில் பக்தி இருக்கிறவா அம்பாளை மட்டும் உபாசனை பண்ணுறா அப்படிங்கிறதுனால அவர்களுக்கெல்லாம் சாக்தம்னு பெயர்.
அப்போ அந்தந்த உபாசகாலுக்கு அந்தந்த சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ணும் பொழுது அந்தந்த தெய்வத்தை பெருசுன்னு சொல்றது வழக்கம். மற்ற தெய்வங்களை குறைச்சி அந்தந்த தெய்வங்களை பக்தியினால பேசுறது, பிரேமையினால பேசுறது. அதனால எல்லாம் மட்டம்னு ஆயிடாது. இன்னார் உயர்ந்தவர் இன்னார் தாழ்ந்தவருங்கிறது சனாதன தர்மத்தில் கிடையாது, தெய்வத்தில் எங்கே உண்டு? பக்தியினால சிவபக்தாலா இருக்கிறவர்களுக்கு சைவர்கள், அதுலேயும் சிவன் மட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வீர சைவர்கள் அப்படின்னு எல்லாம் பெயர். அதனால சிவன் தான் உயர்ந்தது, அம்பாள் தாழ்ந்தவள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அம்பாள் இல்லைன்னா சிவன் இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி. இப்போ நான் பேசுறதுங்கிறது என் சக்தி தானே, நீங்கள் கேட்குறதுங்கிறது உங்கள் சக்தி தானே. ஆனால் கேட்குறதுங்கிற நீங்கள் இல்லைன்னா அந்த நான் சொல்லக்கூடிய உபன்யாசம் யாரு கேட்பா? பேச்சுங்கிறது என் சக்தி, பேச்சாளியான நான் இருந்தால் தானே பேச்சுங்கிறது இருக்கும். அதுபோல் சிவன் இல்லைனா சக்தியும் தனியாக இருந்து பிரயோஜனம் இல்லை, சக்தி இல்லைனா சிவனும் சிவன் இல்லை. அப்போ ரெண்டு பேரும் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஏகமூர்த்தியாக உபாசனை பண்ணணும். அதுதான் அர்த்தநாரீஸ்வராள் அப்படின்னு சொல்கிறது. ஏகமூர்த்தியாக உபாசனை, எந்த உபாசனையுமே உயர்ந்தது தான். ஆனால் சாஸ்திரக்காரெல்லாம் சொல்கிறா யுகலோபாசனை தான் உயர்ந்தது, பிரம்மோபாசனை. பிரகிருதி விசிஷ்டியா சிவசக்தியா யுக்தகாங்கிறா இல்லையா ஆச்சாரியாள், சக்தியோடு கூடிய சிவன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா ஆச்சாரியாள் ஆனந்தலஹரிங்கிற கிரந்தத்தில். அதுதான் பிரம்மோபாசனைன்னு, பிரகிருதி விசிஷ்ட பிரம்மம் வேதாந்திகள்லாம். அதுதான் ஜகத்தையே நிர்வாகம் பண்ணுறது. அவதாரத்துக்காக தக்ஷனுடைய பொண்ணா பிறந்தா, பர்வதராஜகுமாரியா பிறந்தா அப்படிங்கிறதெல்லாம் லீலை, நம்மலாம் அனுபவிக்கணும் இல்லையா? நமக்கெல்லாம் அப்படி இருந்தால் தானே பார்வதி கல்யாணம்னு ஒரு உபன்யாசம் பண்ண முடியும், அதெல்லாம் கேட்டு ஆனந்தப்பட முடியும். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நாம் கல்யாண உற்சவம் பண்ணி அதுக்கான கீர்த்தனைகள்லாம் பாடி நமக்கு ஒரு ஆனந்தம், நமக்கு ஒரு பொழுதுபோக்கு. அதுக்காக தெய்வங்கள்லாம் அவதாரம் இருந்தாலும் கூட ராதா கல்யாணத்தை சொல்கிற மாதிரி ருக்மிணி கல்யாணம் சொல்கிற மாதிரி பார்வதி கல்யாணம் சொல்ல முடியாது. ஏன்னா ராதையோ ருக்மிணியோ தெய்வமாக இருந்த போதிலும் கூட மனுஷையா அவதாரம் பண்ணி வந்தா, அதனால மனுஷா கல்யாணம் மாதிரி நடந்தது. இதெல்லாம் தெய்வமாகவே கல்யாணம் பண்ணிச்சு. அதனால நம்ம மனுஷா கல்யாணம் மாதிரி இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. தக்ஷனுடைய பெண்ணாக பிறந்த தாக்ஷாயணி சிவத்வேஷியான தக்ஷனுடைய பெண்ணாக இருக்க மாட்டேன் என்று சபதம் பண்ணி பகவானுடைய சரணத்தை அடைஞ்சுட்டா யோகாக்னியினால. இப்பொழுது பர்வதராஜகுமாரியாக அவதாரம் பண்றா. பார்வதி கல்யாணம் ஸ்காந்தம் முதலிய பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஸ்காந்தத்தில் தான் அதி விஸ்தரித்து சொல்றா. சிவபுராணத்தில் கூட இவ்வளவு அதி விஸ்தாரமாக இல்லை பார்வதியினுடைய கல்யாணம். ஸ்காந்தத்தில் அதி விஸ்தரித்து ரொம்ப அழகாகவே சொல்றார் வியாசர். ஏதஸ்மின்னந்தரே ஜாதா கிரிஜா நாம நாமதா பிராதுர்பூதா யதா தேவி சர்வேஷாஞ்ச சுகப்பிரதாயா தேவதுண்டுபயோ நேது நன்றுதுஷ்ச அப்சரோகணாயா ஜகு கந்தர்வபதயா துஷ்டு சித்தச்சாரணாக புஷ்பவர்ஷேண மஹதா பவர்ஷு விபுதாஸ்ததா ததா பிரசன்னமபவத் த்ரைலோக்கியம் ஏவச்ச. சிவத்வேஷிக்கு பொண்ணா பிறந்தா அது பிடிக்கலதான தேவி மறைஞ்சா, இப்போ சிவபக்தனுக்கு பொண்ணா பிறக்கிறா. ஹிமவான் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஆத்தியாத்மிக திருஷ்டியாக பார்த்தோம், ஆதி பௌத்திக திருஷ்டியாக பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை. ஆத்தியாத்மிகமாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மகாராஜன். ஹிமவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜன். மேனா அப்படின்னு அவருடைய பத்னி. அவ ரெண்டு பேரும் சிவபக்தர்கள், சிவனடியார்கள். ஏன்னா கைலாசம் பக்கத்தில் தானே இருக்கு ஹிமாச்சல் அப்படிங்கிறது. பரமேஸ்வரனை உபாசனை பண்ணக்கூடிய பரம்ப சிவபக்தர்கள். அவர்களுக்கு குழந்தையாக பெண்ணாக தேவி அவதாரம் பண்றா. தோற்றம் தானே, கர்ப்பவாசம்ங்கிறது விடம்பனம் தான். லோகத்தில் எல்லா குழந்தையும் பிறக்கிற மாதிரி தெய்வங்கள் அவதாரம் பண்ணாது, திடீர்னு தோற்றம். அப்படி தோன்றும் பொழுதே அம்பாளாக அப்படி காட்சி, அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணா ஒரு குழந்தையாக ஆயிடுவா. பிராதுர்பூதான்னு சொல்றார், தோன்றினாங்கிறார். யாதேவி சர்வேஷாஞ்ச சுகப்பிரதா. சர்வமங்களான அம்பாளுக்கு திருநாமம் இல்லையா? எல்லாருக்கும் மங்களத்தை தரதுனால தானே சர்வமங்களான்னு சொல்கிறோம்.
அதையே இங்கே சொல்கிறார். இதை நம்ம சர்வமங்களாவை மனசில் நினச்சிட்டு தான் இந்த ஸ்லோகம் எழுதியிருக்காரோன்னு தெரியல வியாசர். ஆனால் அது சரியாக அமையிறது. சர்வேஷாஞ்ச சுகப்பிரதாயா. கும்பகோணம் போனால் மங்களாம்பிகான்னு பெயர். ஆது கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா அப்படின்னு பெயர். தேவ துந்துபயோ நேதுகு. அம்பாள்லாம் அவதாரம் பண்ணுறா. தேவாளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். எல்லாம் தேவ வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறா, புஷ்ப வருஷங்கள்லாம் பண்ணுறா, அப்சர ஸ்திரீகள்லாம் எல்லாம் நர்த்தனம் ஆடுறா. எல்லாருக்கும் க்ஷேமம். ததா பிரசன்னம் அபவத் சர்வம் திரைலோக்கியமேவச்சே. சொச்ச நாள் அம்பாள் இல்லை இல்லையா, பரமேஸ்வரன் தனியாக தானே இருந்தார். அம்பாள் இல்லாததுனால யாருக்குமே ஹிருதயத்தில் சாந்தி இல்லை. இப்போ பர்வதராஜகுமாரியாக அவதாரம் பண்ணதுனால பார்வதிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அம்பாளுக்கு எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்பட்டது. திருஷ்டுவா ததானீம் சகலேஸ்வரம் பிரபு. குழந்தை நாளொரு மேனியும் பொழுதும் வண்ணமுமாக வளர்கிறாள். அவள் வளர வளர சிவபக்தியும் வளர்றது. எப்போ பார்த்தாலும் ஹிமவான் சிவனுடைய பெருமையே சொல்கிறார். சிவனுடைய பெருமையை கேட்டு 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 வளர்ற குழந்தைக்கு சிவபக்தி, விபூதி இட்டுக்கிறது, ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுக்கிறது, பஞ்சாட்சரங்கள் எல்லாம் ஜபிக்கிறது, சிவனுக்கே ஆட்படனம் அப்படிங்கிற ஆசையும் குழந்தைக்கு வந்துடுத்து. இவரை நித்தியம் ஹிமவான் கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரரை தரிசனம் பண்ணி கைங்கரியங்கள்லாம் பண்ணிவிட்டு வருவா. நம்ம நித்தியப்படி கோவிலுக்கு வரா மாதிரி அவர் கைலாசத்துக்கு போவார். கைலாசத்துலேயே நேராக பக்கத்துலேயே இருக்கும்பொழுது சிவனை தரிசனம் பண்ண வேண்டாமா, தரிசனம் பண்ணுவார். அடிக்கடி போவார். அப்படி போகும்பொழுது அப்பா நானும் வரேனேப்பா, நீ என்னத்துக்கு நீ கோவிலுக்கெல்லாம் வந்துட்டு, நீ என்ன பொன்குட்டினா சமத்தா ஆற்றுல இருந்து ஆற்று காரியங்கள்லாம் அம்மாவுக்கு பண்ணிட்டு சுஷ்ரூஷையெல்லாம் பண்ணிட்டு சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு போடணும் எவ்வளோ பருப்பு போடணும்னு கற்றுக்கிறது தானே பொம்மநாட்டி வழக்கம். அப்படி தானே இருக்கணும், அப்படி தானே சொல்கிறா எல்லாரும். அப்படிலாம் நம் தர்மம் சொல்லலை. இது ஒரு ஆச்சரியம். நம்ம தர்மத்தில் அப்படிலாம் சொல்கிறதுன்னு எல்லாரும் பொய் பிரச்சாரம் பண்ணுறா. பொய் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, படித்தவாள்கிட்ட கேளுங்க. அப்படிலாம் எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு விஞ்ஞானமும் சாஸ்திர ஞானமும் ஸ்திரீகளுக்கு உண்டு. அதில் அதிகாரமும் உண்டு, சிவபூஜையும் உண்டு. அதெல்லாம் தடுக்கல. அவர் ஆயிஷன்னு போகிறாராம். சிவன் கோவிலுக்கு தானே வரேன்னு சொல்கிறா, கோவிலுக்கு வராதுன்னு சொல்லலாமா? ஆயிஷன்னு போகிறார். நித்தியப்படி ஆயிஷன்னு போவார். பரமேஸ்வரனை பாப்பா. ஆசையாக இருக்கும் அவளுக்கு. பரமேஸ்வரனுக்கும் ஆசை தான், வெளில காட்டிக்க மாட்டார், மனசுக்குள்ள இருக்கு. திருஷ்டுவா ததானீம் சகலேஸ்வரம் பிரபும். பரமேஸ்வரன் எப்படி இருக்கிறார் கைலாசத்தில் வர்ணிக்கிறார். தபோஜுஷானம் வினிமீலிதே க்ஷணம் கபர்தினம் சந்திரகலா விபூஷணம் வேதாந்த வேத்யம் பரமாத்மனி ஸ்திதம் வவந்த சீர்ஷ்ணாச்ச ததா ஹிமாலயः பராமுதம் பிராபது அஹீன சத்வஹ. கண்ணை மூடிக்கொண்டு இடது காலை கீழே போட்டுக்கொண்டு வலது காலை தன் மடியில் வைத்துக்கொண்டு முக்கண்ணையும் மூடிக்கொண்டு தபஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரனை தரிசனம் பண்ணுறார். யோகேஸ்வரனா உட்கார்ந்துருக்கிறார் பரமேஸ்வரன். பக்கத்தில் அம்பாள் இல்லை, தனியாக இருக்கிறார். தபோஜுஷான். பக்கத்தில் இருந்தாலே தபஸ் தான் இருப்பார். பக்கத்தில் இருந்தாலே பரமேஸ்வரன் தபஸில் தான் இருப்பார். இப்போ யாருமே இல்லை, அதனால கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறார். கபர்தினம் சந்திரகலா விபூஷணம். அவரை தானே எல்லா வேதங்களும் தியானம் பண்ணுறது, அவரை தானே எல்லா யோகேஸ்வராலும் தியானம் பண்ணுறார். அவர் யாரும் தியானம் பண்ணுறார்? பரமேஸ்வரனுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் உண்டா? அவர் யாரும் தியானம் பண்ணுறாருன்னா தன்னையே தியானம் பண்ணுறார். தியானத்திலேயே உயர்ந்த தியானம் ஆத்ம தியானம் தானே. ஏன்னா நமக்கே உபாசனை எல்லாம் சொல்லும் பொழுது ஜலாநிதி சாந்த உபாசீத என்றுதான் உபனிஷத் சொல்றது. நம்மளே நம்மளை தியானம் பண்ணணும், நம்ம ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும். வேதாந்த வேத்யம். வேதங்கள்னாலையும் வேதாந்தங்கள்னாலையும் அறியப்படுகின்ற சர்வேஸ்வரன் பரம் ஆத்மனிஸ்திதம். தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையே தியானம் பண்ணிக்கொண்டு ஆத்மா ராமனாக யோகேஸ்வரனாக அங்கே பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். ஹிமவான் போய் பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணார். பரமேஸ்வரன் கண் மலர்ந்து ஹிமவானை கட்டாட்சார். ஹிமவான் பேச தொடங்குகிறார். சபாக்யோஹம் மகாதேவா பிரசாதாத்தவ சங்கரா பிரத்யஹஞ்சாகமிஷ்யாமி தர்சனார்த்தம் தவ பிரபோ. எனக்கு பெரும் பாக்கியம். என்ன பாக்கியம்னா உங்களை நித்தப்படி பார்க்குறேனே,
என் கண்ணால் ஊனக்கண்ணால் பார்க்குற மாதிரி எனக்கு கிடச்சிட்டே. ஞானக்கண்ணால் பார்க்க வேண்டிய சர்வேஸ்வரர், அந்த சர்வேஸ்வரனை ஊனக்கண்ணால் ஊனக்கண்ணால் பார்க்கறதுங்கிறது என் சாமர்த்தியமோ? கிடையவே கிடையாது, என் சாமர்த்தியம் கிடையாது. ஏன்னா பிரசாதாது தவ சங்கராயா, அவர் நம் ஊனக்கண்ணால் பார்க்கும்படியாக நமக்கு கிடைச்சுட்டார். அவர் கிருபை பண்ணதுனால தேவாரம் வாயில வருது, திருப்புகழ் வாயில வருது, திருவாசகம் வாயில வருது. எனக்கு தமிழ் புலமை இருக்கு அப்படின்னு நீ நினைச்சியானா ஒரு பாட்டு கூட வாயில வராது. முதல் நமச்சிவாயன்னு கூட வாயில சுத்தமா வராது. நம் சாமர்த்தியம் நினைச்சா வராது, நம் புலமைன்னு நினைச்சா வராது. நம் புலமைன்னு நினைச்சா எவனையோ பாடுற மாதிரி புத்தி போயிடும், பரமேஸ்வரனை பாடணும்னு தோணாது. அவருடைய கிருபை இருந்தாதான் வாயில 10 பகவத் குணம் வரும், பகவத் விஷயமான பேச்சு வரும். இல்லாத போனா பேச்சு வருமா? நமக்கு இல்லாத போனா வருமா? தவ பிரசாதாது, உங்களுடைய கருணை. அதனால எனக்கு நித்தியம் உங்கள் தரிசனம் கிடைக்கிறது. எனக்கு ஒரு பிரார்த்தனை தான். என்ன பிரார்த்தனை? என்ன கண்டுட்டும் என்ன பிரார்த்தனை? நான் பாகவதத்தை சொல்லும் பொழுது கண்ணன் சொன்னான் பிரம்மாவை பார்த்து, பும்சாம் மத்தர்ஷனாவதி, எதுடா இருக்கிறதுலே உயர்ந்த பலன்? அவாவாளுக்கு அவாவா உயர்ந்த பலன் அவாவா நினச்சிப்பா. கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணமே உயர்ந்த பலன், வேலை கிடைக்காதவாளுக்கு வேலையே உயர்ந்த பலன், படிப்பு வராதவாளுக்கு படிப்பே உயர்ந்த பலன், சாஸ்திர ரீதியாக சொல்றேன்னா மோட்சமே உயர்ந்த பலன். எது உயர்ந்த பலன் தான் சொன்னான் பகவான்? என் தரிசனம் தாண்டா. மோட்சம் கூட கிடைச்சிடும், என் தரிசனம் கிடைக்காதுன்னுட்டா. பும்சாம் மத்தர்ஷனாவதின்னா. அதனால எனக்கு எப்பயும் உங்க தரிசனம் கிடைக்கும். பிரத்யகம் சாகமிஷ்யாமி, நித்தியபடி என்னை கோவிலுக்கு வரா மாதிரி நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் கூட என்னை வராத மாதிரி பண்ணாதீங்க. உற்சவன்னா மட்டும் வரா மாதிரி வச்சுக்கக்கூடாது, தினப்படி வரணும். 5 நிமிஷம் நடக்கிற தூரம். நமக்கோ என்னென்னா நங்கநல்லூர் திரும்பினா முட்டினா கோவிலாக இருக்கு, திரும்பினா கோவிலாக இருக்கு. எல்லா கோவிலுக்கும் போகலைனாலும் ஒரு கோவிலுக்காவது போகணும் இல்லையா? தர்மலிங்கத்தையாவது தரிசனம் பண்ணணும் இல்லையா? அதனால தரிசனார்த்தம் தவ பிரபோ, என் பிரார்த்தனையே இதான்கிறார். பரமேஸ்வரன் பிரசன்னமானார், நித்தியம் கிடைக்கும். அதெல்லாம் நித்தியம் கிடைக்கும், ஏன் கவலைப்படுறேன்? நித்தியம் தரிசனம் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். தினப்படி வரும் பொழுது நீண்ட மட்டும் தனியாக வாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்? உன் பொன்குட்டி ஆயுசுன்னு வராத. ஆகந்தவியம் துயா நித்தியம் தரிசனார்த்தம் மகாஜலா குமாரீஞ்ச கிரகே ஸ்தாபிய நான்யதா மம தர்சனம். உன் பொன்குட்டி ஆயுசுன்னு வராத. ஏன் சுவாமி? ஒரே பயங்கர விஷமா, அங்கேயும் இங்கேயும் துள்ளி துள்ளி குதிக்கிறா, ஒரே விஷமா இருக்கு. உன் பொன்குட்டி அழைச்சுன்னு வராத. உன் பொன்குட்டி நீ அழைச்சுன்னு வரதா இருந்தா நீ வரக்கூடாது. படுத்துறாளேவோ, நானும் வருவேன்னு அழறா. கோவிலுக்கு வரேன்னு சொல்ற வேலை, கோவிலுக்கு வராதேன்னு எப்படி சொல்றது? நல்ல நல்ல விஷயத்துக்கு தானே ஆசைப்படுறாளேன்னு அழைச்சின்னு வரேன், ஏன் அழைச்சின்னு வரக்கூடாதுங்கிறேன். கஸ்மான் மயானயா சார்த்தம் நாகந்தவ்யம் ததுச்சதா. பக்கத்துல தான் அம்பாள் இருக்கா, பக்கத்துல தான் பார்வதி நிற்கிறா. அவளை வச்சுட்டே தான் இவர் பேசுறார், அவளை பார்க்காம பேசுறார். இயம் குமாரி சுஸ்ரோணி தன்வி சாரு பிரபாஷினி நானே தவ்யா மத் சமீபே வாரயாமி புனః. கைலாசத்துல என்ன ஸ்திரீகளேவா இல்லை? எல்லாம் இருக்கா. எல்லாம் காளி இருக்கா, பத்ரகாளி, சாமுண்டி, வாராகி, நாராயணி, ஈசானி, வைஷ்ணவி, ஏகப்பட்ட அம்பாள் எல்லாம் அங்கதான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா கைலாசத்துல. ஆனா இவ தனியா இருக்காள. இயம் குமாரி குழந்தையா இருக்கா, ரொம்ப அழகா வேற இருக்கா. சிவசிவா சிவசிவாங்கிறார். ஏன்னா தபஸ்வியானா இருக்கா, தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார், யோகத்துல இருக்கா. இப்ப போய் அழகா இருக்கான்னு சொல்லலாமா? தபஸ் கட்டு போயிடுமே. ஆனா அவளை பார்த்தா ஆசையா வேற இருக்கு. தன்வி கொடி மாதிரி இருக்கா, பளிச்சுன்னு இருக்கா, பேசவே இல்லை. சாரு பிரபாஷினி, ரொம்ப அழகா பேசுவல்கிறார். இது வரைக்கும் பேசினதே கிடையாது, தின தரிசனம் தான். அவ அழகா வச்சே அவ எவ்வளவு அழகா பேசுவான்னு தெரிஞ்சுட்டா. நானே தவ்யா மத் சமீபே, சும்மா சும்மா என் பக்கத்துல அழைச்சுன்னு வராது. தபசு கட்டு போறதுன்னா எனக்கு வாரயாமி புனః. ஹிமவான் தானே பதில் சொல்லணும். பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பார்வதி சிவன் இப்படி சொன்னதும் கழுக்குன்னு வாயில கையை வச்சுன்னு சிரிச்சுட்டாளா. ஏதத் சுத்மாவதனம் தஸ்ய சம்போ நிராமயம் நிஸ்பிருஹ நிஷ்டுரவா
தபஸ்வினோக்தோ வசனம் நிசம்ய உவாச்ச கௌரீச்ச விஹஸ்ய சம்பம். போட்டு இருக்கிறது தபஸ்வி, பேசுறது பூரா என்னன்னா ஆசை இருக்கிறவா மாதிரி பேசுறாரு. தேவி சிரிச்சா, நீங்க பெரிய தபஸ்வி ஆச்சே, தபசக்தியான்வித சம்போ கரோஷி விபுலம் தபா தவ புத்தி யஞ்சாதா தபஸ்தப்தும் மகாத்மனா. பார்வதி டைரக்டா பேச ஆரம்பிச்சுட்டா, பரமேஸ்வரனை பார்த்து பயமே இல்ல. நீங்க பெரிய தபஸ்வின்னு பேர் வாங்கிட்டாள, மகாத்மான்னு பேர் வாங்கிட்டாள, நான் வந்தா உங்களுக்கு என்ன ஆகுறது? ஏன்னா நான் வந்தா தபசு கெடும்படியாக இருக்கு அப்படின்னா நீங்க தபஸ்வி இல்லை, மேலும் நீங்க பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவனாச்சே. பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஈஸ்வரன் சொல்லிக்கிறீரோ இல்லையா? உங்களை ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ தேகினாம்லாம் எல்லாம் சொல்றாளே. பிரம்மாதிபதர் பிரம்மணோதிபதர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் அப்படின்னு உங்களை எல்லாரும் போற்றுகிறார்கள். மாறையும் தட்டுகிறீர்கள். நீங்க கஸ்துங்கா பிரகிருதி சூக்ஷ்மா. நீங்கள் யாரு? தேவி பேசுறது ரொம்ப அழகு. நீங்கள் யாரு? பிரகிருதிங்கிறது யாரு? ஏன்னா பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஈஸ்வரன் அப்படின்னு நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை பிரகிருதி என்ன பண்ணிட முடியும்? உங்களை யார் மோகிக்க முடியும்? இப்போ என்ன மோகிச்சு போயிட்டாரான்னு என் அழகில் நீங்க மோகிச்சு போயிட்டார். வாஸ்தவமா பார்வதி அழகில் மோகிச்சு போய் தான் புலம்புறா. என்ன மோகிச்சு போயிட்டா என்ன? சூக்ஷ்மா பகவன் சத்தி மிருஷ்யதா. இப்படி கேட்டதும் சொல்றார், மாயங்கிறது யார வேணா என்ன வேணா பண்ணும். யோகினாமபி மோகினி. எப்பேற்பட்ட யோகிகளையும் மாயங்கிறது மோகிக்க செய்துடும். எப்பேற்பட்ட மகர்ஷிகள்லாம் மோகிச்சு விட்டா. தபசா பரமேணைவ பிரகிருதி நாசயாம்யஹம். ஆனா அப்படி மோகிக்கிற மாதிரி இருக்கிற யோகி நான் இல்லம்மா. என் தபசனாலேயே பிரகிருதியை நான் ஒழிச்சு விடுவேன். பிரகிருத்தியாரகித சுப்ரு அகம் திஷ்டாமி தத்வதகா. வாஸ்தவமா என் சுரூபம் என்னன்னா பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன். பிரகிருதி விசிஷ்டனாக இருந்து சிருஷ்டியாதி லீலைகளை செய்தாலும் கூட பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளாக நான். தஸ்மாச்ச பிரகிருதே சித்தைஹி நகாரியகா சங்கிரஹா குச்சித். ஓஹோ, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவனா? பிரகிருதியை வச்சுட்டு தான் சிருஷ்டியாதி லீலைகளை செய்கிறேன். ஆனா பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னா நான் வரதுனால உங்களுக்கு என்ன கஷ்டம் சுவாமி? நான் வரதுனால உங்களுக்கு என்ன? யச்சுடோஷி யதஷ்ணாதி யச்ச பஷ்யதி சங்கரா வாக்வாதேன கிங்காரியம் யஸ்மாகம் சாதுனா பிரபோ. இப்போ மெனக்கட்டி எனக்கு என் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேள். ஏன்னா நம்ம ஆதர்ச தம்பதிகளாக இருக்கணும் இல்லையா? லோகத்தில் ஏதோ கல்யாணம் ஆன புதுசுலே சௌக்கியமாக இருந்தா 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவத்துல நித்திய வாக்குவாதம் தான் நடக்கும். அதை மாதிரி நம்ம 2 பேரும் ஆயிடக்கூடாது. நம்ம எப்பேற்பட்ட தம்பதிகள், சும்மா என்னத்துக்கு என் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? நீங்கள் எது பார்க்குறீங்களோ, எதை பேசுகிறீங்களோ, எதை செய்கிறீங்களோ எல்லாம் நீங்கள் தானே. உங்களை காட்டில் வேற ஒன்றும் இல்லையா? அப்போ என்ன நானும் நீங்களும் ஒன்று தானே? தேவி அப்படி பேசுகிறா. பிரகிருதே பரதஸ்துஞ்ச எது சத்தியம் வஜஸ்தவ. பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆகும் அப்படிங்கிறது சத்தியமாகில் தருகித்வயா நபேதவ்யம் மம சங்கரா சம்பிரதி. நான் வரதுனால போகிறதுனால கைங்கரியம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பயம்? என்ன கண்டு என்ன பயம்? என்ன கண்டு என்ன பயம்? பயத்தை சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா மாப்பிள்ளை சுவாமி இல்லையோ, மாப்பிள்ளைன்னு ஒரு தர்பையை சுருக்கி போட்டாலே அது முறுக்கின்னு நிற்கா. ஏன் அழகா இருக்கேன்னு வாயை திறந்து சொன்னா என்ன? 50 வருஷம் என் கூட தானே வாடுற, ஒரு நாளாவது அழகா இருக்கேன்னு சொல்லப்படாதா? சொன்னா என்னன்னா பௌருஷ் சொல்ல மாட்டாராம். அதனால இவர் பௌருஷம் இல்லையோ புருஷனோ இல்லையோ அப்படி உட்காந்துருக்கா. பிரத்யங்குருமே தேவாம் கிரிஜே சாது பாஷினி. ரொம்ப அழகா பேசுறேம்மா, என்னையே ஜெயிச்சுட்டிய, என்னையே அடைக்கிட்டிய, நீ நித்தியபடி வந்து கைங்கரியம் பண்ணு. ஏன்னா இவட்ட வாயை கொடுக்கறத காட்டிலோ பேசாம இருந்தாலே சௌக்கியமா இருப்பேன், நான் க்ஷேமமா இருப்பேன், என் தபசு கெடாதுன்னு நினைக்கிறா. தேவி நிச்சயப்படி வந்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறா கைலாசத்துல. இந்த சமயம்தான் தாரகாசுரன் ஒரு அசுரன் எல்லா தேவர்களையும் கஷ்டப்படுத்துறா. தேவர்கள்லாம் அப்ப நினைச்சா பரமேஸ்வரனுடைய சக்தியும் அம்பாளுடைய சக்தியும் சேர்ந்து ஒரு குழந்தை வரணும். அவ 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு குழந்தை வந்தாதான் இந்த தாரகாசுரனை தாரகனையோ சம்பராசுரனையோ சம்ஹாரம் பண்ண முடியும். இல்லாத போனா அவளை சம்ஹாரம் பண்ண முடியாது. சூரபத்மன் ஒரு அசுரன், தாரகாசுரன் ஒரு அசுரன் தேவர்களை கஷ்டப்படுத்துறா.
இதுக்காக அவ 2 பேரும் சேரணும். தேவியோ நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறா, இவரோ கண்டுக்கவே மாட்டேங்கிறார. தேவியை கண்ணை திறந்து பார்த்தாதாலே தேவியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வரும். கண்ணையே திறக்க மாட்டேங்கிறார், மூடி மூடி உட்காந்துக்கிறார். சிவனே சிவன் உட்காந்துருக்கிறார், சிவமேனு உட்காந்துருக்கிறார். கண்ணை திறந்து பார்க்கணும். அப்ப கண்ணை திறந்து பார்க்க வைக்கணும்னா நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கும். அதுக்கு அவனுக்கு என்ன பேருனா மன்மதன்னு பேரு. அந்த மன்மதனை அனுப்புவோம். பரமேஸ்வரனோ எல்லா ரிஷிகளும் ஒன்னா என்ன, ரிஷிகளுக்கெல்லாம் அனுப்பி பழக்கம் இவாளு. விஸ்வாமித்திர தபஸ் பண்ணார், கண்டூன்னு ஒரு மகரிஷியை தபஸ் பண்ணார். இந்த மன்மதனை அனுப்பி அந்த கண்டு மகரிஷியை மண்டுவாகிட்டார். வசிஷ்டன் ஒரு மகரிஷி தபஸ் பண்ணார், இந்த மன்மதனை அனுப்பி அந்த வசிஷ்டரை படுக்க வச்சுட்டான். விஸ்வாமித்திர ஷாக் அடிச்சுட்டான். இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து பரமேஸ்வரனே அப்படியா மயக்கி விடலான்னு நினைச்சான். மன்மதனை அனுப்புறார். மதனத்வம் சமர்த்தோசி அஸ்மான் ஜேதும் சதைவஹி மகேஷம் பிரதிகச்சாசு சுரகாரிகார்த்த சித்தையே. எல்லாரையும் நீ மயக்க அடிச்சுடுவியே மன்மதா, பரமேஸ்வரனையும் நீ மயக்க அடிச்சு விடுன்னா. அஸ்மான் ஜேதும் சதைவஹி, எங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன்னு மாறு தட்டின்டானா. ஏன்னா பிரம்மாதி தேவர்கள் எல்லாரையும் ஜெயிச்சுட்டான். பெருமாளையும் சிவனையும் தவிர எல்லாரையும் ஜெயிச்சுட்டானா இந்த மன்மதன். பிரம்மாதி பாகவதத்திலேயே இருக்கிறார், ஸ்ரீதர சுவாமிகளும் சொல்றார், எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன்னு மாற தட்டின்டானா. அதனாலதான் மாறன்னு அவனுக்கு பேர். அஸ்மான் ஜெயதும் சதைவஹி. அதனால உன் சாமர்த்தியத்தை நாங்கள் இப்ப பார்க்கிறோம். என்னன்னா நீ பரமேஸ்வரனை மட்டும் நீ மோகிக்க அடிக்கிற மாதிரி செஞ்சுட்டேன்னா உன்னை ஒத்துக்கிறோம், நீ எல்லாரையும் ஜெயித்தவன் அப்படின்னா. இந்த பித்தாவது பெசாம இருக்கப்படாதோ, பானத்தை தூக்கிட்டு போய் நிக்கிறது கைலாசத்துல பரமேஸ்வரனை அடிக்கணும்னு. புஷ்பபானம், புஷ்பபானம் கையில வச்சுருப்பானா. பஞ்சபானம்னு அவனுக்கு பேர். 5 பானம் தொடுப்பேன். அநேகமா அவன் வந்தாலே எல்லாரும் மோகிச்சு போயிடுவா. பானம் போட வேண்டிய வேலையே இருக்காது. அப்படியே பானம் போட்டாலும் ஒரு பானம் தான். நம்ம மனசெல்லாம் கெடுக்கிறதுக்கு மன்மதனுக்கு. பரமேஸ்வரனை தொடுத்து அடிச்சு விடணும்னு புஷ்பபானத்தை கையில வச்சு நிற்கும் பொழுது காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவரோ கண்ணை மூடினே தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார். கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறார். எப்பயாவது தான் கண்ணை திறப்பார். கண்ணை திறந்துதான் அவர் ஹிருதயத்தில் அடிச்சுடணும்னு நினைக்கிறான். அந்த சமயமா பார்வதி கைங்கரியம் பண்ணி கொண்டு அழகா வரா. அதை வர்ணிக்கிறார். கனக குசுமமாலாம் சந்ததே நீலகண்டே சிதகிரண மனோஜ்ஞா துர்லபாசா ததானீம் சித விகசித நேத்ர சாருவக்த்ரம் சிவஸ்ய சகல ஜனஜனித்ரீ வீக்ஷமானா பபூவய கனக குசுமமாலாயாம். பரமேஸ்வரனுக்கு புஷ்பம் சாத்தனம்னு ஆசைப்பட்டார். ஆண்டாள் எப்படி பெரிய பெருமாளுக்கு புஷ்பம் சாத்தனம்னு சூடிக்கொழுந்த சுடர்குடியினார் இல்லையா ஆண்டாளை, அதை போல இங்கே ஆசைப்பட்டாலாம் பார்வதி. புஷ்பங்கள்லாம் பறித்து தானே தொடுத்து அழகா பெரிய திண்டு மாலையா தொடுத்து கனக குசுமமாலாம் நித்தியப்படியும் தொடுத்து அப்பாட்ட கொடுத்துடுவா. அப்பா தான் சிவன் கழுத்தில் சாத்துவார். இன்னைக்கு ஏகாந்தமாக இருக்காதான். சிவனும் பார்வதியும் மட்டிலும் தனியாக இருக்கான். இந்த பையன் ஒளிஞ்சுட்டு இருக்கான் ஒரு ஓரமாக. மரத்தடியா மன்மதன் ஒளிஞ்சுட்டு இருக்கான். நேரம் எதிர்பார்த்து கொண்டு அப்பாவும் பக்கத்தில் இல்லை, பிரதட்சணம் பண்ண போயிட்டா. ஏன்னா நிறைய சிவன் கோவில்னா பரிவாரம் சிவனுக்கு ஜாஸ்தி. புள்ளியார் சன்னதி இருக்கும், ஒரு முருகர் சன்னதி இருக்கும், சண்டேஷ நாயனார் சன்னதி இருக்கும், ஒரு நவகிரக சன்னதியெல்லாம் இருக்கும், எல்லா சன்னதியும் இருக்கு. அதனால அவர் ஒவ்வொரு சன்னதியிலையும் 10 பிரதட்சணம் பண்ணாருன்னா வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும். இங்கே குழந்தை மட்டும் தனியாக இருக்கா இல்லையா. பரமேஸ்வரன் சுலபம் தானே, கோச்சிக்க மாட்டார், யாரையும் கோச்சிக்க மாட்டாரே. கண்ணை மூடின உட்காந்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தாலோ அவருடைய திருமேனி பொன்னார் மேனியனேங்கிறார். என்ன அழகு! தங்கரேகைக்கு ஜலிக்கிறார் பரமேஸ்வரன். அழகா இருக்கு அவரை பார்த்தா. மனசுல ஆசையா இருக்கு. தான் தொடுத்த புஷ்பத்தை தானே சாத்தனன்னு ஆசைப்படுறா. இதுல என்ன தோஷம்? பக்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டேன் இல்லையா. யாரு வேணா சிவ பூஜை செய்யலாம். கனக குசுமமாலாம், தங்கரேகைக்கு ஜொலிக்கிறதா அந்த புஷ்ப மாலை. அதை கொண்டு வந்தா, அப்படி கொண்டு வந்து அவருடைய கழுத்துல சாத்தனம். அவரோ விஷத்தை பருகி அந்த கழுத்தே கருகருன்னு இருக்கு. நீலகண்டன் சந்ததே நீலகண்டே. இப்படி கழுத்துல மாட்டினாலோ இல்லையோ தானே மாட்டிட்டா.
தானே சாத்திவிட்டா. கல்யாணத்தன்னைக்கு தானே மாலை வாத்துறதுங்கிறது உண்டு. ஆனால் ஆசையோ ஹிருதயத்தில் அவளுக்கு ஏற்பட்டு கொடுத்தோ தானே கழுத்தில் மாட்டினா. சீத கிரண மனோஜா துர்லபாசா ததானீம். அழகா இருக்கு. சித கிரண மனோஜா, வெள்ள வெள்ளேர்னு சூரிய கிரணங்கள் போல அவ்வளவு அழகா வெள்ள வெள்ளேர்னு வெண்கொடி போல இருக்கிறாளாம் பார்வதி. இவரோ கருகருங்கிற மேனியோடு இருக்கிறார். கருப்பா இருந்தாலும் பொன்னாறு மேனியர். கருப்பே என்னன்னா கிருஷ்ணன் மாதிரி வெளுப்பான கருப்பு. அது என்ன கருப்பு? வெளுப்பான கருப்புங்கிறல அது டால் அடிக்கிற கருப்பு. பயம் ஊறுதுற கருப்பு இல்லை, டால் அடிக்கிற கருப்பு. பக்கத்துல போய் நின்னா அது எப்படி டால் பொன்னார் மேனியனேங்கிறதுக்கு குருநாதால் ஆச்சரியமான பாவார்த்தம் சொல்லுவார். கருகருன்னு இருக்கிறதுக்கு எப்படி பொன் கணக்கு மிடுக்கம், தங்கம் தானே பொன் கணக்கு மிடுக்கம். தங்கரேக்குக்கு அவருடைய திருமேனி இருந்ததுன்னா நியாயம். அது என்ன ஆயிடுத்து? இவர் கருகருன்னு இருக்கிறாரா? பக்கத்துல பார்வதி வந்து நின்னதும் அவள் வந்து வெண்கொடி போல இருக்கிறாளா? பார்வதியினுடைய டால் சிவன் மேல அடிச்சது. இந்த ஸ்படிகம்னு ஒரு மணி இருக்கு. இந்த ஸ்படிக மணியை வச்சுட்டு அது பக்கத்துல ஏதாவது ஒரு புஷ்பம், ஏதோ ஒரு புஷ்பம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். செம்மந்தி புஷ்பம் ஏதோ ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பாரிஜாத புஷ்பம் ஏதோ ஒன்று வைக்கிறோம்னா அந்த புஷ்பத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த டால்ல அடிக்க. அதை போல பரமேஸ்வரன் பக்கத்துல பார்வதி நின்னதும் பார்வதியினுடைய டால் பரமேஸ்வரன் மேல அடிச்சதும் பொன்னார் மேனியனேன்னு ஆயிட்டாராம் பரமேஸ்வரன். சிதகிரண மனோஜா துர்லபாசா ததானி. சந்தோஷப்பட்டா. ஏன்னா பாக்கியம் கிடைச்சதே. பரமேஸ்வரன் கழுத்துல மாலை சாத்திர பாக்கியம் கிடைச்செடுத்து. சித விகசித நேத்ரா ஸ்மித விகசித நேத்ரா. சிரிச்சாலாம், கண்ணும் மலர்ந்ததான் தேவிக்கு. சாரு வக்ரம் சிவஸ்ய. பரமேஸ்வரன் முகத்தை பார்த்தா கண்ணை மூடின்னு இருக்கிறா. அதை பார்த்துட்டு வெக்கம் வந்துடுது, தலை குனிஞ்சுடுது. செய்யறது யாரு? சகல ஜனஜனித்ரி. சகல லோகத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய அம்மா, ஜெகன் மாதா, ஜகத்துக்கே அம்மா. வீக்ஷமானா பபூவ. கண்ணை அப்படி கன்னத்துல கையை வச்சுட்டா. பரமேஸ்வரன் முகத்தை பார்த்தா கால் நெகத்தினால பூமியை அப்படியே பிராண்டினா வெக்கப்பட்டு கொண்டு அப்படியே நிற்கிறாளாம் தேவி. தவறு அப்படி கண் முன்னாடி கொண்டு வரார் இல்லையா வியாசர். அந்த சமயம் இதுதான் சரியான சமயம் நினைச்சான் மன்மதன். பானத்தை எடுத்து தொடுத்து அடிச்சான். அடிச்சதும் அந்த பானம் நேர புஷ்ப பானம் தானே. பரமேஸ்வரன் மேல செருப்பை தூக்கி போட்டாருன்னு கண்ணப்ப நாயனார். இன்னொரு நாயனார் கல்லால் அடிச்சாருன்னு சரித்திரம். கல்லால அடிச்சதையே புஷ்பமா ஏத்துனுட்டார். இவன் போட்டதோ புஷ்பந்தான், ஆனா பயங்கர கோபம் வந்துடுத்து. ஏன்னா பக்தி இல்லாத போட்டான் இல்லையா. நீ பக்தியோட கல்லால அடிச்சாலும் அதை பக்தியினால புஷ்பமா ஏத்துடுவார். நீ பக்தி இல்லாம புஷ்பத்தை போட்டாலும் கல்லடி மாதிரி எடுத்துப்பார். பக்தி ரொம்ப முக்கியம். எதை போடுறோங்கிறது முக்கியம் இல்லை. புஷ்பபானத்தை பிரயோகம் பண்ணதும் பரமேஸ்வருடைய ஹிருதயத்துல அந்த புஷ்பபானம் வந்து சொருகித்தோ இல்லையோ, கண்ணை திறந்து இப்படி பார்த்தாரோ இல்லையோ, யாருடாது என்மேல் பானத்தை பிரயோகம் பண்ணது எழுத்தாப்புலையோ பார்வதி இருக்கிறார். பார்வதியினுடைய அழகுல சொக்கிட்டார். ஒரு க்ஷணம் சொக்கிட்டார். தாவது வித்தரேணைவ மோகனாக்கியேன சத்வராத் வித்யமானஹ ததா சம்புஹு சனைஹி உன்மீல்யலோச்சனே ததர்ஷ கிரிஜாம் தேவஹ அப்திஹி யதா சசினஹ கலாயாம் சாரு பிரசன்னவதனாம் பிம்போஷ்டீம் சஸ்மிதே க்ஷணாயாம். அம்பாளை பார்த்ததை சொக்கிவிட்டார் ஒரு க்ஷணம். மன்மத பானத்தை பிரயோகம் பண்ணிட்டான் இல்லையா, ஹிருதயத்தில் அவருக்கு ஆசை வந்துடுத்து. பிரேம சுத்தமான பிரேம வந்துடுத்தோ. ஒரு க்ஷணம் இப்படி வந்தது. அடுத்து மறுகணம் புரிஞ்சுட்டார். அடாது பக்கத்துல அம்பாள் இல்லை, பார்வதி மேலே தன் ஹிருதயத்துக்குள்ள பிரேம வரது. இதுக்கு காரணம் யாருன்னு இப்படி 3 கண்களையும் எல்லா திக்கிலையும் இப்படி விட்டாரோ இல்லையோ. இந்த பையன் அடிச்சுட்டு ஓடப்படாதோ. பரமேஸ்வரனை அடிச்சுட்டு மறு பானத்தை எடுத்து தொடுத்து ரெடியா நிற்கிறான். கந்த புராணம்னு ஒரு புராணம். கச்சியப்ப சிவாச்சாரியார்னு ஒரு பெரியவர் இதை வர்ணிக்கிறார். விட்டவம் பகழ்க ஐந்தும் விகத்தக விமலன் மீது பட்டலும் சிறிதே வேளை பார்த்தனன் பார்த்தலோடும் கட்டடல் பொதிந்த நெற்றிக்கண் அது கழிதேயே காமர் சுட்டதே கைலை முற்றும் சூட்புகழ் பரவிற்று அன்றே. பரமேஸ்வரன் பொசுக்கினார்னார். பொசுக்கிற மாதிரியே பதம் போடுறார்.
இவன் விட்டவம் பகழ் ஐந்தும். இப்படி மன்மதன் பானத்தை பிரயோகம் பண்ணாலோ இல்லையோ, விகத்தக விமலன் என்ன பதம் போடுறார். காமம் வந்து கொடுத்து சிவன் ஹிருதயத்துல கொச்சையா சொல்றதா உபன்யாசம்? அப்படி யாராவது உபன்யாசம் பண்ணா உபன்யாசம் பண்ண தெரியலன்னு அர்த்தம். விமலன் மீது பட்டாலும், விமலன் சுத்தன் சுத்தாத்மானார். அதனாலதான் பிரேமேன்னு சொன்னேன். காமம்னு வருமா சிவன் ஹிருதயத்துல? ஏன்னா பிராகிருதனா, மாடா, பசுவா, மனுஷனா, தெய்வம் இல்லையா? காமம் ஹிருதயத்தில் ஏற்படாது. சுத்தமான பிரேம, அதுதான் விமலங்கிற பதம் போடுறார். சுத்தமான பிரபுவாச்சே. விமலன் மீது பட்டலும் சிறிதே வேலை பார்த்தனம். பரமேஸ்வர ஹிருதயத்தில் காமத்தை வர வச்சுட முடியுமா மன்மதனால? சிறிதே வேலை பார்த்தது. மன்மத பானமும் வியர்த்தமா போச்சுங்கிறது பரமேஸ்வரன் கதை தான். பரமேஸ்வரன்ட்டையும் தான் வியர்த்தமா போச்சு, ராசவிகாரிட்ட வியர்த்தமா போச்சு. ரெண்டு இடத்துல வியர்த்தமா போறது மன்மதம் பானம். பாகவதம் சொல்றது, ராசோத்சவம் கோபிகைகளோடு கண்ணன் ஆடும் பொழுது அங்க மன்மதம் பிரயோகம் பண்ணா மன்மத பானம் வீணா போயிடுது. இங்க பரமேஸ்வரன்ட்ட வீணா போயிடுது. பார்த்தலோடும் கட்டள் பொதிந்து நெற்றிக்கண்ணது கடிதே. எப்பயும் நெற்றிக்கண்ணை திறக்க மாட்டார். மூன்றாவது கண் நெற்றிக்கண்ணை அப்படி திறந்தாரோ இல்லையோ பரமேஸ்வரன், ஓடப்படாதோ அந்த பயமுள்ள இந்த மன்மதம் பித்துக்குழி நிக்கிறத எழுத்தாப்புல பொச பொச பொசான்னு பொசிங்க போயிட்டான். காமர் சுட்டது, காமனைய சுட்டு கொடுத்தோம். ஏன்னா அவன் என்ன பாபா, பெரியவாழ்கிட்ட மரியாதையா நடந்துக்க வேண்டாமா? பரமேஸ்வரன் ஹிருதயத்துல காமம் வராம்படியா அம்பு பிரயோகம் பண்றது சிவ அபராதம் இல்லையா, அபச்சாரம் இல்லையா? அவன் பண்ண அபச்சாரத்தினாலே அவன் அழிஞ்சான். நம்ம ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் தெய்வத்தை நிந்த பண்றாளோ, சத் பிராமணர்களை நிந்த பண்றாளோ, பசுவை ஹிம்சிக்கிறாளோ, அவளை நாம் ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. சட்டத்துலேருந்து தப்பிக்கலாம், ஹைகோர்ட்லேருந்து தப்பிக்கலாம், சுப்ரீம் கோர்ட்லேருந்து தப்பிக்கலாம். அங்கே ஒரு கோர்ட் இருக்கு, அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அவன் பண்ண பாபத்துக்கு அவன் அனுபவிச்சதான் சுபகிருது சுபம் ஆப்னோதி, பாபகிருது பாபமஷ்ணுதே. நிச்சயம் உண்டு. எதா சரத கல்யாணி சுபம் வா எதி வா சுபம் ததேவ லபதே பத்ரே கர்த்தா கர்மஜம் ஆத்மனஹான்னார் தசரதர். ஸ்ரீமத் ராமாயணத் அவன் செய்கிற பலனை அவன் அனுபவிச்சுதாயா ஆகணும். பரமேஸ்வரன் அபச்சாரம் பட்டா அதனாலதான் சிவன் எரிச்சார்னு சொல்ல வேண்டி இருக்க. அவன் பண்ண அபச்சாரத்தினால அவன் எரிச்சான்னு விட்டார் சிவாச்சாரியார். காமர் சுட்டது, குழந்தை தானே, 5-6 வயசு தானே ஆறுது. பார்வதிக்கு பயந்து விடுத்து குழந்தை தனியா வேற இருக்கு, அப்பா பக்கத்துல இல்ல, தனியா இருக்கா, பொன் குழந்தை வேற, பயந்து போயிட்டா, கோச்சுட்டார் இல்லையா? அம்பால ஒன்றும் கோச்சுக்கல, அந்த பயல தான் கோச்சுட்டார். அவன் பொச பொச பொசன்னு எரிஞ்சான். கண்ணுக்கு நேரா இதை பார்த்தா கைலாயம் பூரா என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளையங்கிரிம்பா, வெள்ளேன்னு இருக்கும். ஒரே புகமண்டலா ஆயிடுச்சு. கைலை முற்றும் சூழ் புகை பரவிற்று அன்றே. கைலாயம் பூரா ஒரே புகையா ஆயிடுத்தான். ரதி மன்மதனுடைய மனைவி பரமேஸ்வரன் சரணத்துல விழுந்து அழுது கதறி மாறல அடிச்சுட்டு அழுதா. பரமேஸ்வரன் போயிட்டார். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டானே காமன், கைலாசபுரிகந்த வந்துட்டானே, தபஸுக்கு ஹானி. பரமேஸ்வரன் எங்கேயோ கிளம்பி போயிட்டார். எங்க போனாருன்னு யாருக்கும் தெரியாது. நேரா தன் ஆத்துக்கு வந்தா பார்வதி அழ ஆரம்பிச்சுட்டா. பார்வதி அழறா. கதம் ததா சிவம் திருஷ்டுவா தத்வா மதனமோஜசா பார்வதி தபசா யுக்தா ஸ்திதா தத்ரைவ பாமினி. குழந்தை அழுது. மேனையும் ஹிமவானும் விசாரிக்கிற, ஏன் கண்ணா அழற, ஏம்மா அழற? தவிச்சு போயிட்டு. குழந்தைகள்லாம் அப்படிதான் அழும். அப்படின்னாலும் பொன் குழந்தையாச்சே, பொன் குழந்தையெல்லாம் அழவிடக்கூடாது இல்லையா? பொன் குழந்தைகள்லாம் அருமை, அழவிடக்கூடாது, சமத்தா வச்சுக்கணும், சந்தோஷமா இருக்கணும். பிறந்தாத்துல இருந்தாலும் புக்காத்துல இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் பொன் குழந்தைகளை அழவிடக்கூடாது. அழுதா தாங்காது ஹிமவானுக்கு. ஏம்மா அழற, என்ன ஆச்சு, ஏன் அழற, சொல்லுமா. நடந்ததை சொல்றா. அம்மாவும் விசாரிச்சா, அப்பாவும் விசாரிச்சா. கோச்சுட்டார்ப்பா, பகவான் கோச்சுட்டார். யாரோ ஒரு மாமா, மன்மதன் ஒரு மாமா வந்தார், கொசிக்கிட்டார். என்னை ஒரு முறைச்சு விட்டு போயிட்டார், எங்கேயோ போயிட்டாரே. என் அழகுனால அவரை ஜெயிச்சுடலான்னு நினைச்சேனே, அழகால அவரை ஜெயிக்க முடியாது,
என் தபஸால பக்தினால தான் அவரை ஜெயிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச பக்திங்கிறது தபஸு தான். நான் தபஸ் பண்ண போகிறேன். தபஸ் பண்ண போகிறேன்னு கிளம்புன்னு விடுவாளா என்ன? ஏன் நான் பொன் குழந்தையாச்சே. தபஸுங்கிறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறேன்னு சொன்னாலே பெற்றவாளுக்கெல்லாம் வயிறு பகிருங்கும். பொண்ணு நான் ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கிறேங்கிறது, அமெரிக்காவில் போய் படிக்கிறேங்கிறது, லண்டனில் போய் படிக்கிறேங்கிறது, தனியாக இருக்கேங்கிறது அப்படிங்கும் பொழுது பெற்றவாளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10 கால் பண்ணிவிடுவா. ஏன்னா 10 வயருக்கு தானே தெரியும் பாதிப்புங்கிறது, பயங்கிறது. இது தபஸுன்னு வேறு கிளம்புறது. ஏதோ படிக்க போகிறேன்னா பரவாயில்ல, திரும்ப வந்துடுவாங்கிற நம்பிக்கை. தபஸுன்னா என்ன விளையாட்டா? தபஸுனால் அவரை கட்டுப்படுத்திட முடியுமா? நாகம் வேதைகின்ற தபசானதானே நச்சேஜியாங்கிறார் பகவான் கீதையில். தபஸுனால கட்டுப்படுத்த முடியாது, பக்தினால தான். இது தபஸுன்னு கிளம்புறதே. அம்மா நீ குழந்தை ஆச்சே, மிருதுலமானது ஆச்சே உன் சரீரம். தபஸுங்கிறது கடுமமா. மணியேஷிதா சந்தி கிரகேஷு தேவதா தபஹ்வத்சே க்வசதாவகம் வபுஹு பதம் சஹேத பிரமரஸ்ய பேலவம் ஷிரீஷ புஷ்பம் ந புனஹ பதத்ரிணஹாயா. காளிதாசன் ஒரு கவி இருந்தான் இல்லையா, குமார சம்பவன் ஒரு காவியம் எழுதியிருக்கான், மகாகாவியம். அதில் வர்ணிக்கிறான். அம்மா சொல்கிறாளாம், அம்மா பகவானை தபஸ் பண்ணுறேன்னு போய் நீ தேடி அலைஞ்சு தபஸுக்குன்னு போறையே, அப்படி பகவானை வர வச்சுட முடியுமா? நம்ம ஆற்றுலையே பெருமாள் இல்லையா, நம்ம ஆற்றுலையே பூஜை ரூம் இருக்குது, நம்ம ஆற்றுலையே இருந்து பூஜை பண்ணேன், அதுக்கு வரமாட்டா? வேணா ஆற்றுல இருந்து பூஜை பண்ணால் வரமாட்டேன். நான் மலையிலையும் காடுகள்லையும் போய் நான் தபஸ் பண்ணாதான் வருவேன்னு சொல்லியிருக்காரா என்ன? இங்கேயே இருக்காளே கிரகேஷு தேவதாக. தபஸெல்லாம் பண்ண போகாதேம்மா, நமக்கெல்லாம் தபஸ் பண்ணால் வருமா? தபஸுங்கிறது கஷ்டமாச்சே. பஞ்சாக்னி மத்தியில் தபஸு, சமுத்திரத்தின் மத்தியில் தபஸுன்னா விளையாட்டு கிடையாது தபஸுங்கிறது. தபஹ்வத்சே க்வசதாவகம் வபு. உன் சரீரம் ஷிரீஷ புஷ்பம் மாதிரி இருக்கேம்மா. ஒரு வண்டு வந்து புஷ்பத்தில் உட்காந்து தேனை பருகினா அந்த புஷ்பம் வண்டினுடைய பாரத்தை தாங்கும். ஒரு கழுகு வந்து உட்காந்துதுன்னா புஷ்பத்தையே கிழிச்சு எறிஞ்சுவிடும். அதுபோல் ஏதோ நீ புஷ்பம் தொடுத்தேன், சிவனுக்கு சாத்தினேன், ஏதோ திருவாச்சகம் பாடினேன், ஏதோ பூஜை பண்ணேன், நமஸ்காரம் பண்ணேன், ஏதோ விரதம் இருந்தேன் அப்படின்னா பரவாயில்ல. தபஸுன்னு போனேன்னா உன் சரீரம் பாடுமேம்மா. சரீரம் தாங்காதே, பசிக்குமே. 8 மணி ஆனால் பசிக்குமே, ராத்திரி ஆனால் தூக்கம் வருமே. அதெல்லாம் துச்சம்னு தூக்கி எறிஞ்சால் தானே தபஸ் செய்ய முடியும். அம்மா புத்திமதி சொல்கிறா. பார்வதி சொன்னா, நாகச்சாமி கிரகம் மாதா தாதமே ஸ்ருணு தத்வதா வாக்கியம் தர்மார்த்த யுக்தஞ்ச ஏனத்வம் தோஷமேஷ்யசி. பரமேஸ்வரனை அடையாத போனா இஹலோகத்தில் நான் வாழ்வேனா? சம்பு பரேஷாம் பரமஹாகா தக்தோ ஏன மகாபலகாகா மதனோ மம சாநித்யம் மானயேத்வைவ தம் சிவம். பூஜை பண்ணா போரும் சிவன் வந்துடுவார்னு சொல்றையே, அப்படி வர வச்சுட முடியுமா? அப்படி வர இருந்தால் எல்லாத்துக்கும் வரணும். அவர் எப்பேற்பட்டவர்மா, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவரை அடையணும்னா அவ்வளவு பெரிய பிரயாசப்படணும். ஏன்னா லோகத்திலேயே பெரிய விஷயத்தை அடையணும்னா அதுக்கு தகுந்த பிரயாசப்படணும் இல்லையா? 1000 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னா அதுக்கு தகுந்த பிரயாசப்பட்டாதான் 1000 கோடி சம்பாதிக்க முடியும். உட்காண்டே இருந்தால் 1000 கோடி சம்பாதிக்க முடியுமா? என்ன அதுபோல சர்வோத்தமனான அந்த தெய்வத்தை அடையணும்னா அதுக்கு தகுந்த பிரயாசம் பண்ணணும். அதுக்கு தகுந்த பிரயாசப்பட்டாதானே அந்த தெய்வம் நமக்கு கிடைக்கும். துர்லபோகி ததா சம்பு பிராணினாகா கிரகமிச்சதாயாம். வீட்டில் உட்காந்துட்டு 3 வேளைக்கு 4 வேளையாக சாப்பிட்டுண்டு ஏதோ சிவசிவான்னு சொன்னால் போகிறோம் சிவன் வந்துடுவாருங்கிற என்னம்மா விளையாட்டா? சர்வசங்க பரித்தியாகம் பண்ணணும்மா. நாகச்சாமி கிரகம் மாதகா தஸ்மாத் சர்வம் விமர்சியதாயாம். வீட்டுக்கு வரமாட்டேன், நான் தபஸ் பண்ணத்தான் போக போகிறேன். அடம் பிடிக்கிற குழந்தை. ஹிமவான் சொன்னார், அம்மா தபஸ் பண்ணாலும் வந்துடுவாருங்கிறதுக்கு என்னம்மா அஷ்யூரிட்டி? வந்துடுவாருங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? துராராஜ்ய சிவ சாட்சாத் சர்வதேவ நமஸ்கிருதா. அவரா வந்தாதாம்மா உண்டு. त्वया प्राप्तुम् अशक्योहि तस्मात् त्वं स्वगृहं व्रज. தபஸ் பண்ணியும் வியர்த்தமாக ஆயிடுமா? நீ தபஸ் 10 வருஷம் தபஸ் பண்ணி வரலைன்னா அப்போ என்ன பண்ணுவேன்?
அப்போ என் தபஸ் சரியில்லைன்னு நான் புரிஞ்சுப்பேன்ப்பா. அம்பாள் சொல்கிற அழகு. தபஸ் பண்ணி 10 வருஷம் தபஸ் பண்ணி வரலைன்னா நான் 10 வருஷம் தபஸ் பண்ணலைன்னா அர்த்தம், என் தபஸ் போறலைன்னு அர்த்தம். அம்மா அழறா. சபாஷ்ப பூரிதேனைவ கண்டேன சசுதாம் பிரதி. அழாதேம்மா. என்னத்துக்கு அழற? பரமேஸ்வரன் அடையறன்னு நான் தபஸ் பண்றேங்கிற, இதுக்கு போய் அழறைய ஒப்பாரி வைக்கிறீங்க. அழறதுக்கு என்னமா இருக்கு? அழாதேம்மா. அவருக்கு இவ்வளவு ஒரு திமிரு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? அம்பாள் சொல்றது. அத்ரைவதம் சமானீக வாரயாமி விசக்ஷணம். என்னை வேண்டான்னு விட்டுட்டு போனார் இல்லையா, என்னை தேடி வர வைப்பேன் அவரை. அவருக்கு நான் சலையா என்ன? என்னை விட அவர் எதில் உயர்ந்தவர்? நானும் அவரை பார்த்துடுறேன். நாசகாமிச்ச ருத்ரஸ்ய ருத்ரத்துவம் வரவரணினி. ருத்ரனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கோம். நான் யாருண்ணா? நானும் ரௌத்ரி, நான் மகாகாளி, எனக்கும் அவ்வளவு திமிர் இருக்கு. வர வைக்கிறேன், இங்கே வர வைக்கிறேன். அப்போதான் அம்மா சொன்னாலா, வேண்டாமா, மான்னு சொன்னாலா. அதான் உமான்னு பேர் வந்துடுது. உமேதி மாத்ரா தபசோ ரிஷித்தா பஷ்டாத் உமாக்கியாம் சுமுகி ஜகாம. உமான்னு ஒரு திருநாமம் வந்தது இல்லையா தாயாருக்கு. அந்த உமாங்கிற திருநாமம் இதனால தான் ஏற்பட்டது. அம்மா அப்படின்னாலாம். ஊனா என்னன்னா தபசு. குழந்தையெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது விளக்கத்தோட விளக்க தொடாதடா கண்ணா அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதை மாதிரி மானா வேண்டான்னு அர்த்தம், ஊடா தபசு வேண்டான்னு அர்த்தம். அதனால உமான்னு பேர் வந்துடுத்தோ. கிளம்பிட்டா தேவி. நிச்சயம் தபஸ் பண்ணதான் பண்ணுவேன். ஹிமவான் சொன்னார், அப்படி தபஸ் பண்ணுறதா இருந்தா வேற எங்கேயோ போய் பண்ணாத, நம்ம ஆற்றுலேயே பண்ணுன்னா. ஹிமாச்சல் இதுவும் ஒரு மலை தானே, இங்கேயே பண்ணு. இந்த ஆற்றுக்குள்ளே வராத போனாலும் இந்த மலையிலேயே பண்ணு. ஏன்னா நினச்சா குழந்தை போய் பார்த்துக்கலான்னு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா தேவி. பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறா. ஆகண்ட மக்னையா ஜலத்தில் போய் உட்காந்து கொண்டு தபஸ் பண்ணுறா. குளிர் காலம். இப்போ மெட்ராஸ் குளிரே தாங்கலை, ஹிமாச்சல் குளிரை யோசிச்சு பார்க்குறேன். மார்கழி மாதம்னா ஐஸ் கட்டியாக போயிடும். ஐஸ் கட்டியாக போயிடுத்து. ஒரே பனி மூட்டமாக எடுத்து ஹிமாச்சலில் தாமரைகள்லாம் வாடி போயிடுத்து. கழுத்து பரியந்தம் இருக்கிற ஜலத்தில் உட்காந்து கொண்டு தபஸ் பண்ணுறா. எல்லா தாமரையும் வாடி எடுத்து ஒரு தாமரையை தவறேன் நான் காளிதாசன். அது என்ன தாமரைன்னா பார்வதியினுடைய முக தாமரை. அது மட்டும் வளர்ந்துருக்கு. தபஸ் பண்றா. அவளுக்கு சுஷ்ரூஷம் பண்றதுக்கு நிறையா சேட்டிமார்கள்லாம் இருக்கா. ஜயாச்சே விஜயாச்சைவ மாதவீச்ச சுலோச்சனா சுஷ்ருதாச்ச ஸ்ருதாதைவ ததைவ ச சுகீபரா பிரம்ளோஜா சுபகாஸ்யாமா சித்ராங்கி சாருணி ஸ்வதா ஏதாश्चान्याश्च बहवः सख्यस्ताः गिरिजां प्रति उपासाञ्चक्रिणे सा च देवगर्भा च भामिनी तपसा परमोग्रेण चरन्ती चारुहासिनी. तीर्थं கூட சாப்பிடுறது இல்லையா. त्यक्त्वा जलाशनं बाला पर्णादाह्यभवच्च साया. முதல்ல தீர்த்தங்கள்லாம் சாட்டு கொண்டு இலைகள்லாம் சரகெல்லாம் சாட்டுன்னு தபஸ் பண்ணாலாம். தீர்த்தத்தை விட்டா சரகு மட்டும் சாப்பிட்டா தபஸ் பண்ணா, சரகையும் விட்டா. அதனால தான் தேவிக்கு அபர்ணான்னு பேர் வந்தது. ததசார்திராணி பர்ணாணி त्यक्त्वा शुष्काणि चाददे शुष्काणि चैव पर्णानि नाशितानि तया यदा अपर्णेति च विख्याता बभूव तनु मध्यमाया. பர்ணம்னா இலைன்னு அர்த்தம். அந்த இலையை எடுத்துக்காம இலையை கூட சாப்பிடாம தபஸ் பண்ணா இல்லையா, அதனால அம்பாளுக்கு அபர்ணா அப்படிங்கிற திருநாமம் வந்துடுத்து. ததப்பி அபாகீரணம் அத பிரியம்பதாம் வதந்தி அபர்ணேதிச்ச தாம் புராவிதா அப்படின்னு கவி காளிதாசனம் பாடுறான். இப்படி உக்ரமான தபஸ் பண்ணும் பொழுது பரமேஸ்வரன் எப்படி அவளுக்கு அனுகிரகம் பண்ணாம இருப்பார். இவ தபஸ் பண்ற இடத்துக்கு ஒரு பிரம்மச்சாரியா ஒரு புள்ள வரான். அதாஜினாஷாடதரஹா பிரகல்பவாகே ஜலன்னிவ பிரம்மமயேன தேஜசா விவேஷ கஷ்டித் ஜட்டிலஹ தபோவனோ ஷரீரபத்தஹ பிரதமாஸ்ரமோ யதாயா. வரும்பொழுதே சொல்றாரு ஷரீரபத்த பிரதமாஸ்ரமோ யதான்னா காளிதாசன். பிரம்மச்சாரியா வரான். பிரம்மச்சாரிகளுக்கு அவ மான் தோல் தரிச்சுப்பா. அதாஜினா ஷாடதரஹா பிரகல்பவாகு என்ன பேசுவானா. பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கிறான், பிரகாசிக்கிறான். அந்த புள்ள விபூதியெல்லாம் தரிச்சுண்டு ருத்ராட்ச மாலையெல்லாம் தரிச்சுண்டு வேட்டையெல்லாம் கட்டி கொண்டு
சிவனடியார போல ஒரு புள்ள, சின்ன புள்ள வரா. இவா தபஸ் பண்ற இடத்துக்கு வந்ததும் அங்கதானே தேவி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறா. தபஸ் பண்ற நேரம்னு உண்டு. காலமே ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் தான் தபஸ் பண்ணுவா. ராத்திரியெல்லாம் சித்த சிவநாமன் சொல்லி கொண்டு சித்த விஸ்ராந்தியில இருப்பா. இந்த சமயம் விஸ்ராந்தியில இருக்கிற சமயம், அந்த சமயமா வந்தா சாட்சாத்தா பரபுருஷன்ட்ட அம்பாள் பேச மாட்டாளா. ஆனா வந்தது சிவனடியார், அவரையோ விசாரிக்கணும். பரபுருஷனோ பரபுருஷம் நஹி திரக்ஷ்யாமி அப்படின்னு குருநாதால் பாடியிருக்கா. பார்க்க கூட மாட்டா, பேச கூட மாட்டா. தன் தோழிகள்லாம் இருந்தா இல்லையா, ஜெகா விஜயான்லாம் சொன்னாரு அம்பாளுக்கு தோழிகள்லாம். இந்த தோழிகளை விட்டு வந்தவர் சிவனடியாரா இருக்கிறதுனால விசாரி, நீங்கள் யாரும் எங்க இருந்து வரேன், ஏன் வரேன் அப்படின்லாம் விசாரிச்சதா. அவரும் விசாரிச்சு, நான் சிவனடியான், கைலாசத்துல பகவானை தரிசனம் பண்றதுக்காக வரேன் இல்லான்னு சொன்ன. நீங்க யாரும் இங்கெல்லாம் பெண்குட்டிகளா இருக்க, இல்லை காலில் புலி சிங்கல்லாம் இருக்குமே கடிச்சிட போறது, எல்லாம் பெண்குட்டிகளா இருந்து என்ன பண்றேன்னு விசாரிச்சதும் அவள்லாம் சொன்னா, இந்த தேவி தான் எங்களுக்கெல்லாம் தாயா, ஜெகன் மாதா, பார்வதின்னு பேர், ஹிமவானுடைய புத்திரி. பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை குறித்து தபஸ் இருக்கா. தபஸ் இருக்கான்னதும் சந்தோஷம் தானே படலாம். ஐயே அப்படின்னா, என்னம்மா அது, என்னத்துக்கு தபஸ் இருக்கா, என்னத்துக்கு தபஸ் பண்றா? அதுவா, பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தபஸ். இது என்னது புதுசா இருக்கு, புருஷ பசங்க தான் பொண்ணு கிடைக்கணும்னு கல்யாணம் பண்ணணும், தபஸ் பண்ண. புருஷ பசங்களுக்கு தான் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், பொண்ணு ஊட்டிலாம் பசங்க கிடைக்கிறது கஷ்டம், ரொம்ப சுலபமாச்சே. நீ நான் ரத்தனம் மாதிரி இருக்கிய, நீ அவர்னா உனக்காக தபஸ் பண்ணனா. ஷரீரபாத்யம் கலு தர்ம சாதனம், அவர் கிடைக்கணும்னு போய் உன் சரீரத்தை வாட்டுறியமா. போய் யாரு, பரமேஸ்வரனையா, சிவனையா? ஐயே, அவர்கிட்ட என்ன இருக்கு, ஏதாவது ஒன்று உருப்படியா, ஆடை தோள் உருப்படியா, ஒரு ட்ரெஸ்ஸாவது அவர்கிட்ட உருப்படியா இருக்கோ, ஏதாவது ஒரு பிராண்டு ஷர்ட் வாங்கி போட்டுக்கிறாரோ, அதான் ஒன்றும் கிடையாதுண்ணா. ஒரு வேஷ்டியாவது நல்ல பட்டு வேஷ்டியாக கட்டிக்கிறார், அதுவும் ஒன்றும் கிடையாது. ஏதோ யானை தோளா, அந்த தோலை எடுத்து கட்டிக்கிறார், அதை கூட காய வச்சு கட்டினா பரவாயில்ல, ஒரு ரத்தம் சொட்டுறது, ஒரே நாடுறது, புளித்தோலை கட்டிக்கிறார், ஆடை தோள். சரி, பெயிண்ட் வரதுக்கு அவருக்கு ஏதாவது வாகனம் ஏதாவது உருப்படியா இருக்கோ, ஏதாவது ஒரு கார் வச்சுட்டு இருக்காரா? பென்ஸு கின்ஸு இல்லாத போனாலும் ஒரு சாதாரண ஒரு, ஏன்னா பென்ஸுக்கு வச்சுக்கிற மாப்பிள்ளைனா அப்புறம் எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகாது. ஏதாவது வாகனமாவது போகணும் வரணும்னா, வாகனமாவது வேணுமே அப்படின்னா ஒரு கிழடு மாடு ஒன்று வச்சு, கிழட்டு மாடு ஒன்று வச்சுக்கு, மாட்டு வண்டி கூட இல்லையா, அது ஒன்றும் கிடையாதுண்ணா, கிழட்டு மாடு. விடை ஏறுவது, ஒரு 10 பவுன் நகையாவது வச்சுட்டு இருக்காரானா. அணிகளம் அரவு, அரவுனா பாம்புன்னு அர்த்தம். போட்டு இருக்கிற பூஷணம் எல்லாம் ஒரே பாம்பு. நீ அவர் கையை பிடிக்கலான்னு போனா பாம்பு புஷ்ஷுங்கும். அணிகளம் அரவு, பாம்பு பூஷணமா போட்டு இருக்கார். போராத்துக்கு என்னன்னா, என்பு கேடியில் வெண் தலைமாளிகை, மண்டபோடெல்லாம் எடுத்து மாலையா போட்டு இருக்கிறார். கேழலின் மறுப்பின்ன ஒரு கொள்களம், பிக்ஷா பாத்திரம் தான், பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார். சரி, பிக்ஷா பாத்திரமாவது ஏதாவது ஒரு தங்க பாத்திரமா வச்சுட்டு இருக்காருன்னா, மண்டவோட வச்சுட்டு இருக்கார் பிக்ஷா பாத்திரமா. சரி, பிக்ஷையாவது என்ன வாங்கி சாப்பிடுவார், ஏதாவது அரிசி கிரிசி வாங்கி சாப்பிடுவாரோ, சம்பா சாதமாவது வாங்கி சாப்பிடுவாரோன்னா, ஊன் பலிவைய நஞ்சு, விஷம்தான் சாப்பிடுவார். தினப்படிக்கே விஷமா? ஆமா, தினப்படிக்கு விஷம், விஷம்தான் அவருக்கு உணவு. உழப்பு உற்றோர் காடதே. பந்துக்கள்லாம் உண்டா? நிறைய உண்டு அவருக்கு. எல்லாம் பார்க்க எப்படி இருக்கும், எல்லாம் பார்த்தா ஏன் பார்த்தோன்னு தோணும். ஏன்னா பூதகணங்கள் எல்லாம் பன்னி மூஞ்சியும், சிங்க மூஞ்சியும், யானை மூஞ்சியும், பேய் மூஞ்சியும், பிடாரியும் எல்லாம் இப்படிதான் அவரை சுற்றி இருக்கா. இருக்கிற இடமாவது உருப்படியான சுடுகாடு. சுடுகாடு 10 மணிக்கு மேல், பகல்லையே யாரும் போக மாட்டா சுடுகாடுக்கு. அது ராத்திரியெல்லாம் நீ எப்படிமா குடும்பம் நடத்துவ, அவரவே கல்யாணம் பண்ணிக்கிறீங்கிறியே. காடதே நடம்புரியிடம், யாருக்குண்ணா? கண்ணுதர் கடவுக்கேன்னார். நெற்றியில கண்ணுடைய அந்த பரமேஸ்வரன். அப்படி சொன்னதும் வந்துதே பார்க்கலாம் தேவிக்கு. சிவ அபசாரம் என்ன பண்றார், சிவனனா தூஷிக்கிறார். பார்க்கவும் ஒன்றும் உருப்படியா இல்லை. வபுஹூ விரூபாட்சம், பார்த்தா ஒன்றும் அழகா இல்லை. அப்பா அம்மா யாராவது உண்டானா? ஆள் அட்ரஸே இல்லை. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைக்கு யாராவது பொண்ணை கொடுப்பாளா என்ன? ஏன்னா
ஏதாவது சொந்த வீடாவது இருக்க வேண்டாமா? அலட்சிய ஜென்மதா. டேட் ஆஃப் பர்த்தே கிடையாதுண்ணா அவருக்கு. வயசு தெரிஞ்சால் தானே பொண்ணை கொடுக்க முடியும். ஆள் நல்லா ஷோக்காக இருக்கான்னு பொண்ணை கொடுத்துட்டு வயசை பார்த்தா 60 டை அடிச்சுன்னு வந்து ஏமாச்சுட்டான்னா என் பொண்ணை எப்படி பொண்ணை கொடுக்குறது? அலட்சிய ஜென்மதா திகம்பரத்வேன நிவேதிதம் வசு. சொத்து என்ன இருக்குன்னா கட்டிக்கிற வஸ்திரம் கூட அவர் சொந்தம் கிடையாதுங்கிறது தான் அவருக்கு சொத்து. வரேஷு பேசிக்காக ஒன்று வேண்டாமா? பொண்ணை கொடுக்குறமா புள்ள குணமானா இருந்தாலும் நல்ல புள்ள தான் நல்லா படிச்சிருக்கான் அப்படி இருந்தாலும் கூட இருக்கிறதுக்கு ஒரு இடம், கட்டிக்கட்டுக்கு வஸ்திரம். என் பொண்ணை நான் நன்னா ராஜாத்தியாக வச்சுருந்தேன், அவளுக்கு ஒரு புடவையாவது வாங்கி கொடுக்க துப்பு இருக்கான்னு பார்க்க மாட்டானா? பொண்ணை பெற்ற அப்பா மாப்பிள்ளைக்கு இவருக்கு ஒன்றும் கிடையாது. அவாவா இதெல்லாம் விரும்புவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பொண்ணுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னா கன்யாவரகதையில் வியாக்கியானத்தை சொல்லியிருக்கா. பொண்ணு என்ன எதிர்பார்ப்பானா பார்க்கறதுக்கு அந்த பையன் அழகாக இருந்தால் போகும், பெருசாக குணவானா இருந்தால் அழகாக இருந்தால். பிராயசா எல்லா பொண்களும் அப்படி தான் ஆசைப்படுறது. அதனால தான் நிறையா அரேஞ்ச் மேரேஜெல்லாம் நடக்கிறது. கன்யாவரையதே ரூபம். பொண்ணுக்கு பையன் பார்க்க அழகாக இருக்கணும், வழுக்க இல்லாமல். 30 வயசுக்கே வழுக்க விழுந்துருச்சு, ஏதோ 60 வயசில் வழுக்க விழுந்தா கல்யாணம் பண்ணிட்டாச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தோணும். கன்யாவரையதே ரூபம். பொண்ணை பெற்ற அம்மா என்ன எதிர்பார்ப்பா? மாதா வித்தம். மாப்பிள்ளைக்கு சொத்து சுகம் ஏதாவது இருக்கா விசாரிப்பா. ஜாதகம் வந்துருந்தா உடனே பொண்ணை கொடுத்துருவாள. பக்கத்துக்காரால் ஏதாவது சொத்து கித்து இருக்கா, சொந்த வீடா வாடகை வீடா, வேறு ஏதாவது எங்கேயாவது தோட்டம் துறவரம் ஏதாவது வச்சுருக்காளான்னு விசாரிப்பா அம்மாவாக இருக்கிறப்போ. ஏன்னா பெத்த பொண்ணு நன்னா வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக. அப்பா என்ன விசாரிப்பார்? பொண்ணை பெற்ற அப்பா என்ன விசாரிப்பார் அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்கிறது படிச்சிருக்காரா, நல்ல மாப்பிள்ளை. ஏன்னா நன்னா படிப்பு இருந்தால் தானே உத்தியோகம் சாஸ்வதம். சரியா படிக்கலைன்னா உத்தியோகம் கிடைக்காது. நன்னா படித்தாதான் உத்தியோகம் கிடைக்கும். பிதாஸ்ருதம். பொண்ணை பெற்ற பந்துக்கள்லாம் இருக்கா இல்லையா, பொன்சார்ந்த பந்துக்கள், அவெல்லாம் என்ன எதிர்பார்ப்பானா? பாந்தவா குலமிச்சந்தி. மாப்பிள்ளை வந்த ஜாதகம் குலம் நல்ல குலமானு விசாரிப்பா. ஏன்னா அந்த குடும்பம் நல்லா இருந்தால் கூட அவள் குடும்பத்தில் ஏதாவது தோஷம் இருந்துடுத்துனா அதனால் நல்ல குலமாக விசாரிப்பாளாம் பந்துக்கள்லாம். மிச்சம் இருக்கக்கூடிய பந்துக்கள்லாம் என்ன விசாரிப்பானா? மிஷ்டாண்ணம் ஹீதரே ஜனாஹா. நம்மெல்லாம் கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுத்துட்டு அப்புறம் நம்மெல்லாம் குடும்பமாக அவாத்துக்கு போகும் பொழுது நமக்கு ஒரு காப்பியாவது கொடுக்க வேண்டாமா? அதனால் நமக்கு வந்தால் பொண்ணாத்துக்காரா வந்தால் காப்பி எந்த குடும்பத்தில் கொடுப்பாளோ அந்த குடும்பத்தில் பொண்ணை கொடுப்பாளாம். பந்துக்கள்லாம் அப்படி சொல்லுவாளாம். இவருக்கோ ஒன்றும் கிடையாது. இவர் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேம்மா அப்படின்னதும் வந்ததே பார்க்கணும். பார்வதிக்கு கோபம் அப்படியே அக்னி போல எழுந்தார். சாதிஹி சர்வ ஜகதாம் கோஸ்ய வேதான்வயம் ததஹாகாய சர்வ ஜகத்யஸ்ய ரூபம் திக்வாசாக கீர்த்தியதே ததஹா. ஊர் பேர் கிடையாது, அவன் அப்பம் கிடையாது, ஆய் கிடையாதுன்னு ஏன் கிடையாது தெரியுமா? சாதிஹி சர்வ ஜகதாம். அவர்தான்ப்பா சர்வ ஜகத்துக்கும் அப்பா. அவருக்கு ஏதோ அப்பா சர்வத்துக்கும் ஆதிகாரண பூதனாச்சே. கோஸ்ய வேதான்வயம் ததஹா. அவருக்கு வம்சம் எவனுக்குப்பா புரியும்? கோ அத்தா வேத கைக பிரபோச்சது குத ஆஜாதா குத இயம் விசிருஷ்ட். வேதம் சொல்றது இந்த ஜகத்து எங்கேருந்து வந்ததுங்கிறது யாருக்கு புரியும்? எல்லாம் அந்த பரமேஸ்வரனிடத்துலேருந்து வந்தது. சர்வ ஜகத்யஸ்ய ரூபம். போட்டுக்க வஸ்திரம் கூட இல்லை. நீ ஏன் இல்லை தெரியுமா? அவருக்கு வஸ்திரம் எங்கேருந்து யாரு தைக்கிறது? ஏன்னா ஜகத்தே அவர் தாங்க முழுது. அவருக்கு வேஷ்டி தைச்சு மாளுமா? ஏன்னா நம்ம நகலரோட அனுமாருக்கே வேஷ்டி தைச்சு மாலை. ஏன்னா அவ்வளோ பெரிய அனுமாராக இருக்கா. அந்த அனுமாருக்கே ஸ்பெஷலாக வேட்டி தைச்சு வருதுங்கிறா. அந்த அனுமாருக்கு நம்ம கட்டிக்கிற வேட்டிலாம் அனுமார் கட்டிட்டா அவருக்கு கௌபீனம் மாதிரி தான் இருக்கும். அவருக்கு என்னன்னா 50 முழம் இல்லை 100 முழம்னு பெருசாக 9 கஜம்லாம் பத்தாது. இல்லை 100 கஜம் வேணும் போல் இருக்காது அனுமாருக்கு. அப்போ தான் ஒரு சுத்தாவது சுற்றலாம் அந்த அனுமார். இவரும் எப்படி இருக்கிறாருனா, லிங்கம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆகாசம். இந்த ஆகாசத்துக்கு தான் லிங்கம்னு அர்த்தம். இந்த ஆகாசம் தான் லிங்கம். இந்த ஜகத்தே எப்படி இருக்குன்னா ஆவட மாதிரி இருக்கு. இந்த ஆவட மாதிரி இந்த ஜகத்து, இந்த பூமி இருக்கு, ஆகாசம் மாதிரி இருக்கு. அத்தகைய பரமேஸ்வரனுக்கு எங்கிருந்து நீ வேட்டி வெட்டுவ? அப்போ அவருக்கு எது வேஷ்டினா? திக்வாசாகா 10 திக்கு தான் அவருக்கு வேஷ்டி. குணத்ரயமயம் சூலம் சூலி யஸ்மாத் விபர்த்தி சகா. கையில் திரிசூலம் வச்சிருக்கிறாரே, 3 சூலம். இது என்னன்னா சத்வரஜஸ்தமஸுங்கிற குணம். அந்த குணத்தை தன் கையில் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். குணத்துக்கு அப்பாற்பட்டவர். இந்த ஜகத் பிரகிருதினால அவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். பூதகணங்கள்லாம் பித்தும் பூதமும் பின்னாடி சுத்துறதுன்னு சொன்னீங்க.
அவள்லாம் யாரு தெரியுமா? பரமேஸ்வரன் பின்னாடி சுத்துறது முக்தர்கள். அபத்தாக சர்வதோ முக்தாக பூதாயேவச்ச தத்பதி. முக்தர்களான ஞானிக்கு பதி அவர். என்ன நினைச்சுண்ட? யார்கிட்ட வந்து யாரை பத்தி பேசுற? ஸ்மசானம் சாபி சம்சாரக தத்வாசி கிருபயார்த்தினாம். ஸ்மசானத்தில் போய் இருக்காருன்னு சொன்னீங்க. ஸ்மசானம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சம்சாரம்னு அர்த்தம். நீ சம்சாரத்தில் தான் இருக்க, நானும் சம்சாரத்தில் தான் இருக்கேன். அந்த ஸ்மசானத்துக்கு இந்த ஸ்மசானத்துக்கு என்ன வித்தியாசம்? தேவி கேட்குறா. அந்த ஸ்மசானத்துக்கு ஏன் வந்தாருன்னா நம்மளெல்லாம் கரையேற்ற வந்த தெய்வம். ஐயா மாட்டின்ற ஆசாமி இல்லை, கரையேற்ற வந்த தெய்வம். கிருபயார்த்தினா ஆகாம். கிழடான மாடு மேலே போறாரு. நீ கிழட்டு மாடு மேலே. அந்த மாடுக்கு தத்துவார்த்தம் தெரியுமா? ஸ்தூலமாக பார்த்தா புரியாது, தத்துவார்த்தம் தெரிஞ்சுக்கணும். எல்லா தெய்வம் நம்ம சனாதன தர்மத்தில் ஸ்தூலமாக பார்த்தா புள்ளியார் கதை ஆசாரமாக இருக்கே, முருகன் கதை ஆசாரமாக இருக்கே, ஐயப்பன் கதை ஆசாரமாக இருக்கேங்கிறான். ஆமாம் கண்டவன்லாம். என்ன ஆசாரம்? உனக்கு புத்தி இல்லை, அறிவு கிடையாது. படிச்ச அறிவு இருக்கா உனக்கு? சாஸ்திரம் தெரியுமா? தத்துவார்த்தம் என்ன? எல்லாத்துக்கும் தத்துவார்த்தம் இருக்கு. கிழட்டு காலமாடு மேலே போறேங்கிறாளே. காலமாடுனா என்ன தெரியுமா? தர்மம்னு அர்த்தம். விருஷோ தர்ம இதி புரோக்தா. தர்மத்தின் மேல சஞ்சாரம் பண்ற தர்ம தேவதையா. தமாரூடா ததோ விருஷி. எந்த இடத்துலையுமே புராணங்கள் காலமாட தர்ம தேவதைன்னு தான் சொல்றது. நந்திகேஸ்வரர் முதல்ல இருக்கிறாரு. ஏன் நந்திகேஸ்வரர் இருக்கிறார்னா, நந்திகேஸ்வரர் வாயிலாக பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணு ஏன் சொல்றான்னா, தர்மத்தின் வாயிலாக நீ பரமேஸ்வரனை பார்க்கணும். நீ தர்மத்தை பிடிக்கலன்னா தெய்வம் உன்னை தொடாது. தெய்வ பக்தனா இருந்துட்டு நீ அதர்மிஷ்டனா இருந்தா தெய்வம் காப்பாத்தாது. தர்மாத்மாவா இருக்கணும். தர்மங்கிறது என்னன்னா அனுஷ்டான யஜ்ஞாதிகள்லாம் அதெல்லாம் அடுத்து. சமபுத்தி வேணும், பரோபகாரம் செய்யணும், எல்லாருக்குள்ளேயும் ஈஸ்வரன் இருக்கிறான்ங்கிற எண்ணம் வேணும். இதுதான் தர்மம்னு பேர். உயர்ந்த தர்மம் இதுதான். சமத்துவம், அஹிம்சை, பரோபகாரதா, இதுக்குதான் தர்மம்னு பேரு. இந்த தர்மத்தை தான் நம்ம சனாதன தர்மம் சொல்லி தருது. லோகத்துல வேற எந்த தர்மத்திலையும் வேற எதுக்கும் தர்மன்னே பேரு கிடையாது. லோகத்துல எந்த மதமும் இதை சொல்லலை. நம்ம தர்மத்துல சமத்துவம் இருக்கிற மாதிரி எதுலையுமே சமத்துவம் கிடையாது. இதுதான் சனாதன தர்மம்னு பேரு. நந்திகேஸ்வரன்னா தர்ம தேவதை. அந்த தர்ம தேவத்தை மேல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சர்வேஸ்வரன்டா. என்ன நினைச்சே நீ? தேவி பாம்பு போட்டுன்னு இருக்கிறான். பாம்பெல்லாம் என்ன தெரியுமா? காமக்ரோதாதிகள் அதெல்லாம் முடிச்சு தன்னில் வச்சுன்னு இருக்கா. ஒன்றை விட்டாலே இந்த பாடு பட்டின்னு இருக்கும். கோபத்தை ஜெயிச்ச பாடு இல்லை, காமத்தை ஜெயிச்ச பாடு இல்லை, எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி வச்சுட்டு இருக்காரு அவர். சர்ப்பாச்ச தோஷாக குரோதாத்யாக தாண்டிபர்தி ஜெகன்மயா மர்த்தியாக சந்தன புஷ்பண வியவசனை கல்யாண வேஷம் சதா. எது அழகு? சந்தனம் போட்டுக்கிறது, சென்ட் அடிச்சுக்கிறது, புஷ்பம் போட்டுக்கிறது அழகா. சந்தனம் அடிச்சுண்டு புஷ்பம் சாத்திண்டு சென்டெல்லாம் போட்டுண்டாலும் ஒரு நாள் இதுக்கு சவம்னு பேர் ஆயிடும். குருநாதால் சொல்றார், குர்வந்தோபி ஷவாஹா பவந்தி. எல்லாம் தானே பண்றா. போன அன்னைக்கு பண்றா இல்லையா? அபிஷேகம் பண்றா, சந்தனம் இடுறா, குங்குமம் இடுறா, மாலை எல்லாம் போடுறா. எதுக்குன்னா இதுக்கு தான் போடுறா. அழகாவா இருக்கு பார்க்குற அன்னைக்கு அழகாவா இருக்கு. இவர் எந்த வேஷமும் போட்டுக்கலனாலும் அழகா இருக்கிறார். அதான் பொன்னார் மேனியே. பொன்னார் மேனியனேனா கங்காலஞ்சதரன் சிவோபி பகவன் பூதேஷ பஸ்மாங்கிதோ பிப்ரத்வாரண சர்ம ரக்தபரிதம் நிருத்யன்னி ஸ்மசானே பிச்சே. பரமேஸ்வரனுடைய புகழ்களை அப்படி எடுத்து சொன்னா, தத்துவார்த்தங்களை எடுத்து சொன்னா தேவி, நீ சிவனடியாருங்கிறதுனால தான் உன்னிடத்துல நான் பேசினே. சிவனடியாரா இல்லை, நான் உன் நாக்க துண்டிச்சிருப்பேன். ஏன்னா எங்க தெய்வ நிந்த நடக்கிறதோ அங்கே போகக்கூடாது. சாமர்த்தனா இருந்தா தெய்வ நிந்த பண்றவன் நாக்கு அறுத்துடும். அதே எப்படி நீயா சட்டத்தை கையில் எடுக்கலாம்? அதெல்லாம் எடுக்கலாம். எப்போ சட்டத்தை கையில் பெண்களுக்கு எதிராக எப்பொழுது ஒரு அட்டுழை நடக்கிறதோ அப்போ அங்கே இருக்கிறவன் அந்த எந்த நாடாக இருந்தாலும் சட்டத்தை கையில் எடுக்கலாம். அவனே தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா கோர்ட்டு தண்டிக்கணும் உட்காண்டா 25 வருஷம் ஆகும். 25 வருஷத்துக்கு மேலே இவனுக்கு ஜஸ்டிஸ் வந்தா என்ன, வரலாம் என்ன? அவனை ஜெயிலில் போட்டான் எப்போ? நான் 90 வயசுல. எப்போ அவன் தப்பு பண்ணானா? 20 வயசுல. இனிமே அவனுக்கு தண்டனை கொடுத்தா என்ன, கொடுக்குறேன். எந்த சமயம் பெண்களுக்கு நேரம் அநீதி செய்கிறானோ அந்த சமயம் தலையை வாங்கணும். யாரா இருந்தாலும் வாங்க. இதுதான் சட்டம். அதை போல தெய்வன் இந்த பண்ணான நாக்கு அருங்கிறான். நான் சொல்லலை, நான் சொன்னேன்னா என்ன தூக்கி உள்ள வச்சிருவா. அம்பாள் சொல்ற, சிவானிந்தகரோ வத்யா சர்வதா சிவகிங்கரை. இல்லை அதை போனா இடம் கொடுத்து போய்டுறதுண்ணா, இலக்காரமாக போய்டுறது.
வரவன் போறவனா தெய்வத்தை நிந்த பண்றது, தர்மத்தை நிந்த பண்றது, அதை ஒழிப்பேன் இதை ஒழிப்பேங்கிறது என்ன இடம் கொடுத்து போறது? தெய்வம் வந்து நாக்கு அறுக்கணும், தெய்வத்துல தான் பிரார்த்தனை பண்ணணும். தேவி இப்படி சொல்ற, இப்படி சொல்லி தேவி சுடுசரம் போல பாம்பு போல அப்படி அவரை ஒரு முறைச்சு இப்படி நகுந்து இப்படி போனாலோ இல்லையோ வந்த பிராமணன் கையை பிடிச்சி இழுக்கிறான். பிரம்மச்சாரி இப்படி கையை பிடிச்சி இப்படி இழுத்ததான் சங்கரா அப்படின்னா, ஏன்னா அந்நிய புருஷன் தொட்டுட்டான் இல்லையா, சங்கரான்னா இப்படி தொட்டுட்டானேன்னு இப்படி திரும்பி பார்த்தா சந்திர கலாதரணா ஜட்டாச்சூட தாரியா கிருத்தி வாசனா பினாகியா கபர்தினா அப்படி ஒரு காட்சியை கொடுக்கிறார். சுத்தஸ்படிக சங்காசனாக திரிநேத்திர தாரியா திரிசூல பாணியா இத்யுக்தோத்தாயகச்சந்தியாம் பிதாய ஸ்ரவணாபுபௌ ஸ்வரூபம் சமுபாஸ்ருத்ய ஜக்ருஹே வசனம் ஹரஹாம். பரமேஸ்வரன்னு தெரிஞ்சது. இவ்வளவு நேரம் இவ்வளவு வம்பு இவரை பற்றி அவரே இவ்வளவு நேரம் பேசியிருக்கார். பரமேஸ்வரன் தெரிஞ்சதும் சந்தோஷப்பட்டார். உடனே மாலையை போடணும் இல்லையா, இது தர்மம் இல்லை. எங்கள் அப்பாட்ட வந்து பொண்ணு கேளுங்க, எங்கள் அப்பாட்ட வந்து பொண்ணு கேளுங்கோன்னா தேவி போயிட்டா. அப்பாட்ட வந்து பொண்ணு கேளுனா யாரு கேட்கறது? மாப்பிள்ளையே போய் பொண்ணு கொடுங்கன்னு கேட்டான் அண்ணாவா இருக்கும், அப்பா அம்மா இருக்கணும். இவருக்கும் அப்பா அம்மா இல்லை. சப்த ரிஷிகளை நினைச்சுட்டார். சப்த ரிஷிகள் அங்கிருந்து வந்தார்கள். பரமேஸ்வரனுக்காக ஹிமவான் இடத்துல போய் பொண்ணு கேட்கிறார்கள். ஹிமவான், உனக்கு பரம பாக்கியம், வேதவேத்தியனான பரம்பொருள் உனக்கு மாப்பிள்ளையாக வருது. ஆனால் உன் மாப்பிள்ளைன்னு அவமதிச்சுடாத, அவன் சர்வேஸ்வரன், தக்ஷன் பண்ண தப்ப நீ செய்யக்கூடாதுங்கிறா. புரிஞ்சுட்டார் ஹிமவான், சிவபக்தன் தானே, எனக்கு பரம பாக்கியம்னு நினச்சா. பெரியாழ்வார் எப்படி ஆண்டாளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ பெரிய பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு அதை போல நினச்சி பாக்கியம்னு நினச்சார், எனக்கு பாக்கியம்னு நினச்சார். எல்லா தேவிகளும் கைலாசத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்பாளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சேட்டிகளாக இருக்கக்கூடிய தேவிகள்லாம் அலங்கார திரவியங்களெல்லாம் கொண்டு பரமேஸ்வரன் முன்னாடி வச்சார்கள். பரமேஸ்வரன் சொன்னார், எனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி பழக்கம் இல்லை, பெருமாளுக்கு தான் நிறையா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், நிறைய நித்திய கல்யாண சுவாமின்னு பேர் அவருக்கு. திருப்பதிக்கு போனால் டெய்லியும் கல்யாணம் பண்ணிக்கிற நிறைய அவதாரத்துலேயும் 16,108 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க அண்ணா. எனக்கு அப்படிலாம் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு பழக்கம் இல்லை. நாரதரை கூப்பிட்டு போய் பெருமாள் அழைச்சிட்டு வா. ஏன்னா கல்யாணம்னா எப்படி பண்ணிக்கணும்னு பெருமாள்கிட்ட கேட்கணும். ஏன்னா சிவனே ஆனாலும் கன்னிகாதானம் ஆகும் பொழுது நான் வந்து ததாமி விஷ்ணவே துப்யம் கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரணேர்குதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்யம் பிரம்மலோக ஜிகீஷயான். உலகத்தில் எந்த பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்தந்த பொண்ணை பெற்ற அப்பா தத்தம் கொடுக்கும் பொழுது விஷ்ணோன்னு தான் தத்தம் கொடுக்குறேன். ஏன்னா அன்னைக்கு அந்த மாப்பிள்ளை விஷ்ணுமா போயிடுறார். அன்றைக்கி ஒரு நாள், அதனால தான் மாமனார் முதல் நாள் அன்றைக்கி மட்டும் காலை அலம்புறார். அடுத்த நாள் என்னென்னா அப்புறம் வரும்பொழுதுதான் மாப்பிள்ளை தான் மாமனாருக்கு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி கதை ஆகிடுறது. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எல்லா மாப்பிள்ளையும் விஷ்ணுவா போய்டும். பரமேஸ்வரனுக்கு தான் பரமேஸ்வரன் சொன்னார், போய் அழைச்சிடுவா. உவாச்ச நாரதம் தேவோ விஷ்ணுமானக சத்வரம். இப்போ விஷ்ணுவை அழைச்சினவாண்டதும் விஷ்ணு அங்கேருந்து வந்தார். என்ன சுவாமி, கல்யாணம்னா தயாராக வேண்டாமா? கல்யாணம் தயாராகிடுத்து போகலாமா அப்படிங்கிறார். என்னது, கழுத்தில் பாம்பை மாட்டிண்டு புளித்தோலை மாட்டின்னு போகலாமாங்கிறல, ஒரு அலங்காரம் பண்ணிக்க வேண்டாமா? எப்படி அலங்காரம் பண்ணிக்கணும்னு தெரியாதான் சிவனுக்கு. இந்த சிங்கார திரவியங்கள்லாம் இருக்க, பட்டு பீதாம்பரங்கள்லாம் கல்யாண தண்ணி கட்டி உங்களுக்கு மெனக்கட்டுக்கு 20,000க்கு 40,000 போட்டு கல்யாணத்துக்கு ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கார் மாமனார். இதெல்லாம் செயினெல்லாம் வாங்கி போட்டிருக்கார், மோதிரம்லாம் வாங்கி போட்டிருக்காரு. எல்லாம் போட்டுக்க வேண்டாமா? நீங்கள் கல்யாண தண்ணிக்கு தான் அது போட்டுக்க முடியும். அப்புறம் அது சைஸு பத்தாது, அப்புறம் அது பிரோஜனப்படாது, அது பாட்டு பீரோவில் தூங்கும். கல்யாண தண்ணிக்கு வாங்கின வஸ்திரம்லாம் இன்றைக்கி ஒரு நாளாவது நீங்கள் போட்டுக்க வேண்டாமா? இதெல்லாம் போட்டுக்குவாங்க. ஓஹோ, கல்யாணம்லாம் எல்லாம் போட்டுக்கணுமா கேட்குறா. போட்டுக்கணும் அப்படின்னா அவருக்கு இதை போட்டுக்கணும்னு அவசியம் இல்லையா? அலங்காரம் பண்ணிக்கணும்னதான் அப்படின்னா மனசில் சங்கல்பம் பண்ணார். இடுப்பில் கட்டின புலித்தோலை பட்டு பீதாம்பரமாக ஆயிடுத்து, கழுத்தில் நெளிகிற பாம்புகள்லாம் எல்லாம் திருவாபரணமாக ஆயிடுத்து, ஒவ்வொரு பாம்பு தலையில் இந்த நாக ரத்னங்கள்லாம் ரத்னாங்கியா போயிடுத்து, தலையில் இருந்த ஜட்டாபாரமே ரத்ன மகுட்டமாக ஆயிடுத்து, நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணே கஸ்தூரி திலகமாக போயிடுத்து, சிலு சிலுன்னு கையில் இருக்கக்கூடிய திரிசூலமே அது தண்டமாக ஆயிடுத்து. ஸ்டிக்கு கொடுப்பா இல்லையா கல்யாணத்தன்னைக்கு, மாப்பிள்ளைக்கு தேவையோ தேவை இல்லையோ ஸ்டிக்கு கொடுக்குறது, விசிறி கொடுக்குறது, புஸ்தகம் கொடுக்குறது, காசி யாத்திரைன்னு கிளம்பிடுவா மாப்பிள்ளை. அப்புறம் மாமனார் பின்னாடி போய் கெஞ்சுவார், மாப்பிள்ளையே காசிக்கெல்லாம் அவர் ஒன்றும் போகிறது கிடையாது,
சும்மா போகிற மாதிரி நடிப்பு, அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டார். கம்ம போகிறார் அவர். காசி யாத்திரைன்னு கொஞ்சம் தூரம் சம்பிரதாயத்துக்கு வாஸ்தவமாக காசி யாத்திரை போகணும். சமாவர்த்தனை பண்ணிட்டு ஒரு மாப்பிளையும் போக மாட்டான். அப்புறம் என்னங்க இந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கே 10 வருஷம் ஆச்சு. இதை அப்புறம் மண்டபம் கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. அப்புறம் முகூர்த்தம் வாத்தியார் பார்த்து சொல்கிறேன் முகூர்த்தம் பார்க்க மாட்டேங்கிற வாத்தியார் பஞ்சாங்கத்தை மறந்து போடுறார். அப்புறம் அதுக்கு ஒரு 6 மாதம் ஆகி 1 வருஷத்தில் கல்யாணம்னா காசி யாத்திரைன்னு நிஜமாக போங்கிறாட. மாப்பிளையும் போகிற மாதிரி போகிறார், மாமனாரும் கெஞ்சுறா மாதிரி கெஞ்சுறார். இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம். இங்கே இவர் நிஜமாவே கிளம்பிடுவார். கைலாச யாத்திரை கிளம்புறார். ஜிலுஜிலுன்னு பொன்னார் மேனினா ஜிலுஜிலுன்னு பிரகாசிக்கிறார் பரமேஸ்வரர். விஷாரூடா விஷகேது துராபா யோகீஸ்வரைஹி அபி சர்வைஹி அகம்யஹா. சகல தேவாதி தேவனாக பரமேஸ்வரன் படை சூழ கைலாசத்துக்கு வரார். ஹிமவான் கைலாசத்துலேருந்து ஹிமாச்சலுக்கு வரார். அழகான 1000 கால் மண்டபத்தில் கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணியாச்சு. சுத்த ஸ்படிக சங்காசம் ரிஷபம் தர்மவத்சலம் சமேதோ மாத்ருபிஹி செய்வ கோபிஷ்ட கிருத லக்ஷணம். மேடா சாக்ஷால் லக்ஷ்மி, பிரம்மாவனுடைய பத்னியான சரஸ்வதி எல்லாரும் சேர்ந்து பரமேஸ்வரனுக்கு ஹாரதி எல்லாம் காட்டுறாங்க. ஏபிஹி சமேதோ சுரதானவை யயோ மகேஷா விபுதேர் அலங்கிருதகா ஹிமாலயம் கிரிவரியம் ததானியம் பாணிகிரஹார்த்தம் பிரமதோத்தமாயாக யதோக்தமா கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏகம் ஹஸ்தம் சிவ ரிஷபதே பிருஷ்டதேஷே நிதாய லீலாயஷ்டிம் கரசரசிஜேன இதரேனாபி திருத்வாகாத் ஆகச்சந்தம் சஹ சுரகணைः சைலராஜேந்திர சத்ம த்யாயாமி த்வாம் கமலவதனம் திவ்ய கல்யாண வேஷம். இது நம் குருநாதாளுடைய பக்த புரீஷ ஸ்தவங்கிற கிரந்தம். ஏகம் ஹஸ்தம் சிவ ரிஷபதே. இப்போ பூதகணங்களா இல்லை, நம்மளை மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வருது. சிவன் கல்யாணம் இல்லையோ எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வருது. நந்திகேஸ்வரன்லாம் பிரகாசிக்கிறார். பக்கத்தில் நந்திகேஸ்வரன் வரார். அந்த நந்தி மேலே ஒரு கை போட்டுண்டாராம். மாப்பிள்ளை தோழனா நந்தி. ரிஷபதேகே பிருஷ்டதேஷே நிதாய. மற்றொரு கையில் வாக்கிங் ஸ்டிக், தங்க வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்கா. அதை சுழற்றார். லீலாயஷ்டிம் கரசரசிஜே நேதரேனாபி திருத்வா. வர அழகு, நடந்து வர அழகு. எழுத்தாப்புல மண்டபத்தில் நின்று கொண்டு கௌரி பார்க்குறா, அம்பாள் பார்க்குறா. அம்பாளே சொக்கி போயிட்டான். ஆகச்சந்தம் சஹ சுரகணை சைலராஜேந்திர சத்ம தியாயாமித்வா. கல்யாண சுந்தரமூர்த்தின்னு பேர் பரமேஸ்வரனுக்கு. லிங்கனா கல்யாண சுந்தரமூர்த்தினே ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. கும்பகோணம் பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அங்கே போய் பார்க்கணும். லிங்க மூலவரே இது பக்கத்தில் தான் இருக்குது, போலகம் பக்கத்தில் தான் இருக்குது, திருக்கண்ணபுரம் பக்கத்தில் தான் அந்த க்ஷேத்திரம் இருக்குது, சிவக்ஷேத்திரம். மூலவரே கல்யாண மூர்த்தியாக இருப்பார். எல்லா கோவில்லையும் மூலவர் லிங்கமாக இருப்பார். உற்சவமூர்த்தி தான் கல்யாண சுந்தரனாக இருப்பார், பார்வதியோடு இருப்பார். இந்த க்ஷேத்திரத்தில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணணும். மூலவரே ராஜகோபாலம் போல இருப்பார். மன்னார்குடி ராஜகோபாலன் எப்படி கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு திரிபங்கி லலிதாகாரனாக பிரகாசிக்கிறானோ, பரமேஸ்வரன் ராஜகோபாலனுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குறாருன்னா ராஜகோபாலம் மாதிரி பேர்பட்ட பெருமாள். எப்பேர் பொன்னார் திருமேனிக்கு நான் பிரகாசிக்கிறார். அந்த பெருமாளை தான் இங்கே ஸ்மரிச்சுக்கிறார் குருநாதா. திவ்ய கல்யாண வேஷம் பூஷணை புரிந்த பின்னர் புவனம் ஈன்றாள் தங்கையை பாசமது அகன்ற தொல்சீர் பரஞ்சுடர் கரத்துள் வைத்து நேசமொடு அளித்தேன் என்னா நெடுமறை மனுக்கள் கூறி வாசனல் உதகம் உய்த்தான் மருகன் என்று அவனை உன்னி. பாணிகிரகணம் பண்ணி வைக்கிறார். பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் ஹிமவானே இமாம் கன்யாம் துப்யமஹம் ததாமி பரமேஸ்வராயா பாரியார்த்தம் பரிகிருஹீஸ்வ பிரதிகிருஹீஸ்வ பிரசீத பரமேஸ்வரா அஸ்மை ருத்ராய மஹதே தேவதேவாய சம்பவே கன்யா தத்தா மகேஷாய கிரீந்திரேண மகாத்மனா. தசரதன் அப்படிதான் அழுதுண்டே
கொடுக்குறார். ராமச்சந்திர பிரபுக்கு சீதையை கொடுக்கும் பொழுது அப்படிதான் ஆச்சரியமா ஐயம் சீதா மமசுதான்னு சொல்லி கொடுக்குறான். அதுபோல இவர் என்னதான் இருந்தாலும் பொண்ணை பெற்றவர் தானே, அம்பாளே இருக்கட்டுமே, அவருக்கு பொண்ணு தானே, உலகத்துக்கே ஜெகன் மாதாவா இருந்தாலும் அவருக்கு குழந்தை தானே. எந்த தகப்பனும் பாணிகிரகணம் ஆகும் பொழுது குழந்தைய மடியில் வச்சுண்டு மாங்கல்ய தாரணம் ஆகும் பொழுது எந்த அப்பாவும் பொண்ணை பெற்ற வாஸ்தவமா பாசம் இருக்கிற அப்பா அழுவா. எந்த அப்பாவும் அழுவா. பொண்ணை பெற்ற எல்லா அப்பாவுக்கும் தெரியாது. இங்கே இவரும் அழறாரா. அழுதுண்டே பாணிகிரகணம் பண்ணி கொடுக்குறார். பார்வதியை பரமேஸ்வரன் பாணிகிரகணம் பண்ணி மாங்கல்ய தாரங்கள்லாம் ஆகி சப்தபதி ராஜஹோமம் முதலிய யதோக்தமான சகல சம்ஸ்காரங்களும் ஆகி பார்வதி பரமேஸ்வராளா பிரகாசிக்கிறாள் கைலாசத்துல. பாணிம் கௌரியாக சதசி சுதராம் லஜ்ஜிதாயாக கிரஹீத்வா தஸ்யாக வக்ரம் கமல சதிருஷம் வீக்ஷமானம் முஹுஹூத்வா நானாபாவ பிரச்சுர பட்டனா தத்கடாக்ஷேன வித்தம் தியாயாமி த்வாம் கனகவசனாலங்கிருதம் சந்திரமௌலே. அன்றும் இன்றும் என்றும் பார்வதி பரமேஸ்வரலா இருந்து கொண்டு ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு அப்படின்னு சொன்னான் இல்லையா கவி காளிதாசன். அன்றும் இன்றும் ஜெகத்துக்கு ஜெகன் மாதாவாகவும் ஜெகத் பிதாவாகவும் இருந்து கொண்டு நம்மளெல்லாம் சம்ரட்சிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய கருணையை காட்டுறது நமக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம். 3 நாள் இந்த க்ஷேத்திரத்தில் தர்மலிங்கேஸ்வரருடைய இந்த கோவிலில் 3 நாள் சிவனுடைய மகாத்மியம் சொல்லும்படியாக சிவநாம மகாத்மியம் பார்வதி கல்யாணம் தக்ஷயஜ்யம் என்ற உயர்ந்த உபாக்கியானம் சொல்லும்படியாக பாக்கியம் எனக்கும் கேட்கும்படியான பாக்கியம் உங்களுக்கும் கிடைச்சது. மேலும் மேலும் நமக்கெல்லாம் சன்மங்கலம் ஏற்படணும். மங்களம் குண்டரீகாட்சா மங்களம் பக்தவத்சலா பக்தகோலாஹலஸ்வாமின் சர்வமங்கலமஸ்துதே. மங்களம் சத்குருப்யோஸ்து வைஷ்ணவேப்யோஸ்து மங்களம் மங்களம் மாதவாயாஸ்து பிரேமிகாயாஸ்து மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. हर हर नमः पार्वती पतये.